पदे राम सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम आंजनेय स्वामी की जय। ஸ்ரீயப்ப தியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யஜ்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் கிருஷ்ண பரமாத்மா துவாரகா பிரவேசத்தோடு நம்ம பூர்த்தி பண்ணியிருக்கோம். அதாவது 11வது அத்தியாயத்தோடு பூர்த்தி பண்ணியிருக்கோம். முதல் ஸ்கந்தம் 11வது அத்தியாயத்தோடு பூர்த்தி பண்ணியிருக்கோம். இப்போ முதல் ஸ்கந்தத்துலேயே இப்போ 12வது அத்தியாயம் பாராயணம் பண்ணணும். 12வது அத்தியாயம் பரிஷத்தின் பிறப்பு. சவுனகர் கேட்கிறார், சூதரே, அஸ்வத்தாமன் விடுத்த மிக வீரியமுடைய பிரம்மச்சிரஸ் என்ற அஸ்திரத்தால் உத்தரையின் கருவில் இருந்த குழந்தை கொல்லப்பட்டு பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணனால் உயிர்ப்பிக்கப்பட்டது என்று கூறினீர்கள். பேரறிவு படைத்த மகாத்மாவான அந்த பரிஷத்தினுடைய பிறப்பு, அவன் செயல்கள், அவனது இறப்பு, மாநில பிறவி நீங்கி உத்தமகதி அடைந்தது ஆகியவற்றை கேட்க விரும்புகின்றேன். தாங்கள் சொல்லக்கூடுமானால் ஊக்கத்தோடு கேட்க விரும்பும் எங்களுக்கு சொல்ல வேண்டுகிறேன். ஏனெனில் ஸ்ரீ சுகரன்றோ அவருக்கு ஞானோபதேசம் செய்துள்ளார். சூதர் கூறலானார், பகவத் பக்தியால் உலகியல் பற்றுகளை களைந்தவர் ஆயினும் தர்மபுத்திரர் ஒரு தந்தை போல மக்களை காத்து மகிழ்வித்தார். அந்தனோத்தமர்களே, தர்மபுத்திரரின் செல்வ செழிப்பு அளவிடற்கரியது. அவர் பல யாகங்கள் செய்தார். அதன் பயனாக கிடைத்த மேலுலகங்கள், கற்பரசியான மனைவி திரௌபதி, வீரம் பொருந்திய சகோதரர்கள், ஜம்புத்வீபம் முழுமையான அரசு, விண்ணொழுகு எட்டிய புகழ், இதை கண்டு தேவர்களும் பொறாமை கொண்டு நமக்கில்லையே என ஏங்கினார்கள். முகுந்தனிடமே மனத்தை பறிகொடுத்த தர்மபுத்திரருக்கு இவை அனைத்தும் மனத்தில் மகிழ்ச்சியை தரவில்லை. பசித்தவனுக்கு உணவு தவிர மற்ற சாதனங்கள் மகிழ்ச்சியை தருமா என்ன? தர்மருக்கோ ஸ்ரீ கிருஷ்ண பக்தி என்னும் பசி. ஆகவே அரசபோகம் அவருக்கு மகிழ்ச்சியை தரவில்லை. பிறகுகொள்ள நந்தனா, உத்தரையின் கருப்பையில் அஸ்திர தேஜஸால் எரிக்கப்படுகின்ற அந்த குழந்தை அங்கு ஒரு அழகான புருஷனை கண்டது. அவரது உயரமோ கட்டை விரல் அளவுதான். ஆனால் தலையிலே கிரீடம், நீலமேகல சியாமல வர்ணம், மின்னல் போன்று ஒளி வீசும் பீதாம்பரம், அறையில் அழகு வாய்ந்த நீண்ட 4 திருக்கரங்கள், உருக்கிய தங்கம் போல் ஒளிரும் குண்டலங்கள், சிவந்த கண்கள், கையிலுள்ள கொல்லிக்கட்டை போன்ற கதையால் 4 புறங்களிலும் தன்னை சுற்றி சுற்றி வந்து பனிமூட்டத்தை நீக்கும் சூரியன் போல பிரம்மச்சிரஸ் என்கிற அஸ்திரத்தின் தேஜஸை விரட்டி அடித்து கொண்டிருக்கும் இவர் யார் என்று யோசித்தது அந்த குழந்தை பரிசுத்து. மனம் வாக்கு கெட்டாத சர்வவியாபியான தர்ம ரட்சகரான பகவான் ஸ்ரீஹரி அந்த அஸ்திரத்தின் செயலை அழித்து 10 மாத குழந்தையான அது பார்த்து கொண்டிருக்கும் போதே அதன் பார்வையிலிருந்து மறைந்தருளினார். பிறகு சுபகாரியங்களுக்கு அனுகூலமான நிலையில் கிரகங்கள் இருக்கும் சுபலக்கணத்தில் பாண்டு மகாராஜனே தனது தேஜஸால் தன் குலம் தழைக்க செய்ய தானே வந்து பிறந்தார் போல பரிசுத்து பிறந்தார். இதை கேட்டு மகிழ்ந்த தர்மர் சிறந்த அந்தணர்களான தௌமியர், கிருவர் முதலியவர்களை கொண்டு புண்ணியாகாவாசனம் செய்து குழந்தைக்கு ஜாதகர்மாவையும் செய்வித்தார். குழந்தை பிறந்ததும் செய்ய வேண்டிய தானாதிகள் பற்றி நன்கறிந்த தர்மபுத்திரர் குழந்தை பிறந்த பிரஜாதீர்த்தம் என்கிற புண்ணிய காலத்தில் அந்தணர்களுக்கு அறுசுவை அன்னம் அளித்து ஸ்வர்ணம், பசு, பூமி, செழித்த கிராமங்கள், குதிரைகள், யானைகள் முதலியவர்களை தட்சணையாக அளித்தார். புத்ரே ஜாதே வெதிபாதே தத்தம் பவதி சாட்சயம். குழந்தை பிறந்ததும் அந்த வீட்டிற்கு தேவர்களும் பிதர்களும் குழந்தையை ஆசீர்வாதம் செய்ய வருகிறார்கள். ஆகையால் அந்த காலம் அநேக சூரிய கிரகணங்கள் கூடிய வெதிபாதம் என்கிற புண்ணிய காலத்திற்கு சமமாகும்.
அந்த சமயம் தானம் செய்வது உயர்ந்த நற்பலனை அளிக்கிறது என்கின்றன ஸ்மிருதிகள். தானங்கள் பெற்று மகிழ்ந்த அந்தணர்கள் வினயத்தோடு தலைவணங்கி நிற்கும் தர்மரிடம், புருவம்ச சிரேஷ்டரே, வெல்வதற்கரிதான காலத்தின் கதியால் விதியின் வலிமையால் அழிந்து போக இருந்த பரிசுத்தமான குருவம்ச சந்ததியை உங்களுக்கு அருள வேண்டி பகவானான ஸ்ரீ கிருஷ்ணன் காத்தருளினார். ஸ்ரீ விஷ்ணுவினால் காத்தருளப்பட்டதால் இந்த குழந்தை விஷ்ணுராதன் என்று அழைக்கப்பட்டு உலகில் பெரும் புகழுடன் பரம பக்தனாக விளங்கப் போகிறான். இதில் சந்தேகமே இல்லை என்று கூறினார்கள். தர்மபுத்திரர் வினவுகிறார், பெரியோர்களே, இந்த குழந்தை எங்கள் குலத்து பெரியோர்களின் புகழையும் பெருங்குணத்தையும் தன் புகழால் காத்து நிற்பானா? அவர்களை போன்று இவன் விளங்குவானா என்று கேட்டார். அந்தணர்கள் கூறலானார்கள், தர்மரே, இந்த குழந்தை மனுவின் மகனான இக்ஷ்வாகு மகாராஜனைப் போல மக்களை காப்பான். தசரத ராமனைப் போல் அந்தணர்களிடம் அன்பு கொண்டு சத்தியம் தவறாதவனாக இருப்பான். உசினர தேசத்தரசனான சிபி சக்கரவர்த்தி போல கொடையாளியாகவும் அண்டியவர்களை காப்பாற்றுபவனாகவும் இவன் இருப்பான். துஷ்யந்தன் புத்திரனான பரதன் போன்று சுற்றத்தாரின் புகழையும் வேள்வி ஏற்றுவோரின் புகழையும் மேலோங்க செய்வான். மேலும் வில்லாளிகள் கார்த்தவீரியச்சனன் தங்கள் தம்பி இவன் பாட்டனுமாகிய அர்ஜுனன் போன்றவர்களுக்கு சமமாகவும் மேலும் முதன்மை பெற்றவனாகவும் இருப்பான். அக்னி போல் எவராலும் நெருங்க முடியாதவன், கடல் போல் கலங்காதவன், அல்லது கடல் போல் கடக்க முடியாதவன், கடல் போல் கலங்காதவன், சிங்கம் போல் பராக்கிரமம் உள்ளவன், இமயமலை போல் சான்றோர்களுக்கு புகலிடும், பொறுமையில் பூமி, குற்றங்களை பொறுத்தலில் தாய் தந்தைக்கு ஒப்பானவன், எல்லோரிடமும் சமமாக இருப்பதில் பிரம்மதேவன், அருளுவதில் பரமசிவன், அனைத்து உயிர்களுக்கும் அடைக்கலம் அளிப்பதில் திருமகள் கேள்வனான ஸ்ரீமன் நாராயணன், நற்குணங்கள் அனைத்திலும் பெருமையிலும் இவன் ஸ்ரீ கிருஷ்ணனையே பின்பற்றுவான். கொடையில் இவன் ரந்தி தேவன், அறநெறி நிற்பதில் யயாதி கோப்பானவன், தைரியத்தில் மகாபலி சக்கரவர்த்தி, பகவத் பக்தியில் பிரகலாதன் போன்றவன், பல அஸ்வமேத யாகங்களை செய்ய போகிறவன், சான்றோர்களுக்கு பணிவிடை செய்து காப்பவன், ஜனமேஜயன் போன்ற ராஜரிஷிகளை தோற்றுவிப்பவன், அறநெறி தவறுபவர்களை தண்டிப்பவன், பூமியின் நலன் கருதி தர்ம நெறியை காக்க கலிபுருஷனை அடக்கி ஆளப் போகிறவன். சிருங்கி என்ற முனிகுமாரனால் சபிக்கப்பட்டு தக்ஷகன் கடித்து தனக்கு மரணம் நேரிடப் போவதை அறிந்து அனைத்து பற்றையும் அறுத்து பகவானின் சரணத்தை அடையப் போகிறான். கங்கை கரையில் வியாசர் மகனான சுகமூடியவனிடம் ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தை கேட்டறிந்து தன் உடலை நீத்து பிறவி பயமற்ற மோட்சத்தை அடையப் போகிறான். இதில் சந்தேகமே இல்லை. இவ்வாறு ஜோதிட வல்லுநர்களான அந்த அந்தணர்கள் தர்மரிடம் கூறி அவர் அளித்த மரியாதைகளை ஏற்று தங்கள் வீடுகளுக்கு திரும்பினர். தாயின் கருவில் தான் இருந்தபோது தன்னோடு இருந்தவன் தாயின் கருவில் தான் இருந்தபோது தன்னோடு இருந்தவன் இப்போது இந்த மனிதர்களின் நடுவில் எங்கிருக்கிறான் என்று இந்த குழந்தை சோதித்து பார்த்தவன் ஆகையால் இவன் பரீட்சை செய்து பார்த்ததால் பரிசுத்து என்று உலகில் அழைக்கப்பட்டான். பாட்டனரான தர்மபுத்திரரால் வளர்க்கப்பட்ட அந்த குமாரன் வளர்ப்பிறை சந்திரன் போல விரைவிலேயே வளர்ந்தான். உறவினர்களை போரில் வதைத்த பாவம் நீங்க அஸ்வமேத யாகம் செய்ய நினைத்த தர்மநந்தனர் மக்களிடமிருந்து வரி மற்றும் அபராதம் மூலம் பெறப்படும் நிதியானது யாகம் செய்ய போதுமானதாக இல்லையே என கவலையற்றார். அவரது எண்ணத்தை அறிந்த பீமன், அர்ஜுனன் முதலிய சகோதரர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனது அறிவுரைப்படி வடக்கு திசை சென்று அங்கு மருத்த மகாராஜன் செய்த யாகத்தில் அந்தணர்கள் விட்டு சென்ற ஸ்வர்ணம் முதலிய பொருள்களை திரட்டி வந்தனர். மருத்தன் செய்த யாகத்தில் அவன் தந்த தட்சணை ரித்விக்குகளான அந்தணர்கள் தங்கள் திறம் கொண்ட மட்டில் எடுத்து சென்றும் மீதியாய் நின்றதாம். அதனை அவர்கள் அப்படியே விட்டு சென்றனராம். யாரும் அதை உரிமையுடன் எடுத்து செல்லாததால் அப்படி விட்ட பொருள்கள் அரசனுடையது என்பதால் அவற்றை எடுத்து வந்தனர் என்பது கருத்து.
தாயாதிகளை வதைத்ததால் பயந்த தர்மர் அந்த நிதியை கொண்டு 3 அஸ்வமேத யாகங்களை செய்து ஸ்ரீ ஹரியை பூஜித்தார். தர்மநந்தனரால் வேண்டப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணன் அந்தணர்களை கொண்டு தர்மரின் யாகத்தை நிறைவேற்றி வைத்து நண்பர்களின் மனமகிழ்ச்சிக்காக சில மாதங்கள் அங்கேயே தங்கினார். சௌனகரே, பிறகு ஸ்ரீகிருஷ்ணன் யுதிஷ்டிரர், திரௌபதி, சுற்றத்தார் முதலியவர்களிடம் விடைபெற்று கொண்டு யாதவர்கள் சூழ அர்ஜுனனுடன் துவாரகை சென்றார். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 1வது ஸ்கந்தத்தில் 12வது அத்தியாயம் முற்றிற்று. 13வது அத்தியாயம். விதுரரின் அறிவுரையின்படி திருதராஷ்டிரர் வனம் செல்லுதல். சரி, சூதர் கூறுகிறார், விதுரர் தீர்த்த யாத்திரை சென்றபோது மைத்ரேயரை கண்டு ஆத்மதத்துவ விசாரம் செய்து அறிய வேண்டியதை ஐயன் திரிபர அறிந்து அஸ்தினாபுரம் வந்து அடைந்தார். விதுரர் மைத்ரேயரிடம் பல கேள்விகளை கேட்டார். அதில் சில கேள்விகளில் பதிலை கேட்டதுமே அவருக்கு பகவானிடம் பக்தி வெள்ளம் பெருக்கெடுத்தது. ஆகவே மீதி கேள்விகளின் பதிலை எதிர்பார்க்காமலேயே அவர் மனம் அமைதி அடைந்தது. சௌனகரே, சிறிய தந்தையாகிய விதுரர் வந்ததை கண்ட தர்மபுத்திரர் தன் தம்பிகளுடனும் திருதராஷ்டிரர் யூத்சு, அதாவது திருதராஷ்டிரருடைய வைசிய மனைவியின் மகன் சஞ்சயன், கிருபாச்சாரியார், குந்தி தேவி, காந்தாரி, திரௌபதி, சுபத்திரை, உத்தரை, கிருபி, பாண்டுவின் உறவினர்களான ஆடவர், பெண்டிர் ஆகியவர்களுடனும் மற்றுமுள்ள பெண்கள் தங்கள் குழந்தைகளுடனும் வந்து இறந்தவன் பிழைத்தது போன்ற மகிழ்ச்சி பொங்க பிரிவாற்றாமையால் கண்களில் நீர் மல்க அவரை நமஸ்கரித்து அன்பினால் அணைத்து கொண்டு வரவேற்றனர். தர்மர் விதுரரை ஒரு இருக்கையில் அமர்த்தி முறைப்படி உபசரித்தார். விதுரர் உணவருந்தி களைப்பு நீங்கி தன் இருக்கையில் அமரவே தர்மர் அவரை வணங்கி தன்னை சார்ந்த அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கையில் பின்வருமாறு கேட்கலானார். யுதிஷ்டிரர் வினவுகிறார், தந்தையே, பறவை தன் குஞ்சுகளை தனது இறக்கை நிழலில் காப்பாற்றுவது போல எங்கள் தாயான குந்தியுடன் விஷம், அறுக்கு மாலையில் உண்டான தீ முதலியவைகளிலிருந்து எங்களை காத்தீர்களே, எங்களை எல்லாம் நினைவில் வைத்திருக்கிறீர்களா? இந்த புவி மண்டலத்தை சுற்றி வந்த தாங்கள் எப்படி வாழ்க்கை நடத்தினீர்கள்? எந்தெந்த புண்ணிய ஸ்தலங்களையும் நதிகளையும் சேவித்தீர்கள்? பெரியோரே, பகவானை எப்போதும் மனத்தில் இருத்தி தியானிப்பதால் தங்களைப் போன்ற பகவத் பக்தர்களே புண்ணிய ஸ்தலங்களும் நதிகளும் ஆவீர்கள். அப்படி இருக்க தீயோர் இணக்கத்தால் தூய்மை இழந்து நிற்கும் ஸ்தலங்களையும் நதிகளையும் தாங்கள் சென்று தரிசித்து நீராடி அவற்றை தூய்மையாக்குகிறீர்களே, அவ்வளவுதான். உங்களுக்காக வேண்டியது ஒன்றுமில்லை. அந்த பாவிகளால் கெடுக்கப்பட்ட அந்த ஸ்தலங்களையும் நதிகளையும் தாங்கள் சென்று தரிசித்து நீராடி அவற்றை தூய்மையாக்குகிறீர்கள், அவ்வளவுதான். தந்தையே, ஸ்ரீ கிருஷ்ணனையே தெய்வமாக நம்பியிருக்கும் நம் உறவினர்களும் நண்பர்களுமான யாதவர்களை கண்டீர்களா? அல்லது அவர்களை பற்றிய செய்திகள் ஏதாவது கேள்விப்பட்டீர்களா? அவர்கள் நலமாக இருக்கிறார்களா? இவ்வாறு தர்மர் கேட்கவே விதுரர் யாதவ் குல அழிவை தவிர தான் கண்ட மற்ற அனைத்தையும் விளக்கமாக கூறினார். கருணை நிறைந்த விதுரர் எதுகுலம் அழிந்த துக்கச் செய்தி பாண்டவர்களால் சகித்து கொள்ள முடியாததென்று என்று நினைத்து அதை தன் வாக்கால் கூற மனமின்றி அதை சொல்லவில்லை. பாண்டவர்கள் விதுரரை தெய்வமாக எண்ணி உபசரித்தனர். விதுரரும் தன் தமையனான திருதராஷ்டிரனுக்கு தத்துவ உபதேசம் செய்து கொண்டு அனைவருக்கும் பிரியனாக சிறிது காலம் அங்கு வாசல் செய்தார். யமதர்மன் மாண்டவிய மகர்ஷியின் சாபத்தால் 100 வருட காலம் சூத்திரனாக இருக்க வேண்டி விதுரராக பிறந்தார். அந்த 100 வருட காலத்தில் யமபுரியில் பாவிகளின் குற்றத்துக்கு ஏற்ற தண்டனையை அரியமா என்கிற சூரியன் இருந்து நடத்தி வந்தார். சூரியன் தான் தண்டனை வழங்கி கொண்டிருந்தார். யமதர்மராஜா வேலையை செய்து நிறுத்தார். அரசுரிமையை திரும்ப பெற்ற தர்மர் குலத்தை தழைக்க செய்யும் தன் பேரன் பரிசித்து லோகபாலர்களைப் போன்ற தன் தம்பிமார்கள் உயர்ந்த செல்வம் ஆகியவற்றால் மகிழ்ந்து ஒளிமிகுந்து விளங்கினார்.
இவ்வாறு தன் வீட்டிலும் குடும்ப பராமரிப்பிலும் பலமாக ஒட்டி கொண்டிருக்கும் மக்கள் கடக்க முடியாத காலம் வெகு வேகமாக கழிந்து கொண்டிருப்பதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் காலத்தின் வேகத்தை அறிந்த விதுரர் தன் தமையனான திருதராஷ்டிரரிடம் கூறலானார். அரசே, மரண பயம் வந்துள்ளதை பாருங்கள். விரைவில் இங்கிருந்து வெளியேற வேண்டும். பிரபு, இவ்வுலகில் யாராலும் எப்போதும் வெல்ல முடியாத காலரூபனான பகவான் இதோ நம்மிடம் வந்துவிட்டான். இவ்வுலகில் மிகவும் அன்பான உயிரிலிருந்தும் அனைத்துமே காலனால் பிரிக்கப்படுகிற போது செல்வம் முதலியவற்றிலிருந்து பிரிவதை பற்றி சொல்லவா வேண்டும்? உங்களுடைய தந்தை, சகோதரர்கள், நண்பர்கள், புத்திரர்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள். உங்களுக்கோ வயதாகிவிட்டது. உடலும் முதுமையால் தள்ளாடுகிறது. இருந்தும் பிறர் வீட்டில் இருக்கிறீர்களே, அந்தோ பரிதாபம். உலகில் பிராணிகளுக்கு உயிர் மேல்தான் என்ன ஆசை? அந்த ஆசையால் தானே பீமன் தரும் உணவை நாய் போல் பெற்றுக்கொள்கிறீர்கள். தங்கள் தனையன் துரியோதனன் அவர்களது அரக்கு மாளிகைக்கு தீ வைத்தான். கங்கை கரையில் பீமனுக்கு விஷமளித்தான். அரசவையில் திரௌபதியை துகிலெடுத்து அவமதித்தான். அவர்களது அரசை கவர்ந்தான். இருந்தும் அவர்கள் உங்களை அன்னமளித்து காத்து வருகிறார்கள். அப்படி வாழ்ந்துதான் ஆக வேண்டுமா? கந்தல் துணி போல நைந்து போன இந்த கிழட்ட உடலுடன் அஞ்ஞானத்தால் இன்னும் வாழ விரும்புகிறீர்களே. நீங்கள் விரும்புவதால் தான் என்ன பயன்? விரும்பாவிடனும் என்றோ ஒரு நாள் இவ்வுடல் அழியத்தானே போகிறது. இனி இவ்வுடலால் புகழ்தான் பெற முடியுமா? அல்லது தர்மம்தான் செய்ய முடியுமா? ஆகவே இவ்வுடல் பற்றி ஒழித்து வைராக்கியம் அடைந்து எங்கு சென்றான் என்று எவராலும், உடல் பற்றி ஒழித்து விரக்தி கொண்டு எங்கு சென்றான் என்று எவராலும் அறிய முடியாதவாறு இவ்வுடலை தள்ள வேண்டும். அவ்வாறு செய்பவனே தீரன், அறிவுள்ளவன். எவன் தானாகவோ பிறரின் உபதேசத்தினாலோ இவ்வுலகில் பயனற்றது என அறிந்து வெறுத்து ஒதுக்கி புலன்களை வென்று பகவானை மட்டும் மனதில் கொண்டு தைரியத்துடன் வீட்டை விட்டு வெளியேறுகிறானோ அவனே ஆடவரில் சிறந்தவன். ஆகவே தாங்கள் யாவரும் அறியாதவாறு இங்கிருந்து வடக்கு நோக்கி செல்லுங்கள். இனிவரும் காலம் மனிதர்களது நற்குணத்தை மாற்றி தீய குணமாக செய்யக்கூடியது. கலியுகம். ஆஜமிட குலத்தில் உதித்த திருதராஷ்டிரர் அறிவியே கண்ணாக கூடியவர். தன் தம்பி விதுரரின் சொற்கேட்டு மனோதிடம் கொண்டு தன் சுற்றத்தின் உறவு கயிற்றை அறுத்தெறிந்து விதுரர் காட்டிய வழியே வெளியேறினார். நல்ல வீரனுக்கு போரில் ஏற்படும் விழுப்புண் அவனுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். அதேபோல் உலகியலை துறந்த சான்றோர்களுக்கு இமயமலை யாத்திரை மகிழ்ச்சி அளிப்பது. சன்னியாசிகளுக்கு இமயமலை யாத்திரை மகிழ்ச்சி அளிப்பது. சிறந்த கற்பரசியாகிய சுபலராஜன் மகள் காந்தாரியும் தன் கணவனை பின்தொடர்ந்து சென்றாள். சுபலராஜன் மகள் காந்தாரியும் தன் கணவனை பின்தொடர்ந்து சென்றாள். தர்மபுத்திரர் சந்தியாவந்தனம், அக்னிஹோத்திரம் முதலிய நித்திய கர்மங்களை முடித்து எள், பொன், பூமி, பசு முதலியவற்றை அந்தணர்களுக்கு தானம் அளித்து வணங்கி பின் தன் தந்தையான திருதராஷ்டிரரை வணங்குவதற்காக அவரது திருமாளிகைக்கு வர அங்கு அவரையும் சிறிய தந்தையான விதுரரையும் தாயாரான காந்தாரியையும் காணவில்லை. மனம் வருந்திய தர்மர் அங்கு உட்கார்ந்திருந்த சஞ்சயனை கேட்கலானார். சஞ்சயா, கண்ணிழந்த முதியவரான எனது தந்தை எங்கே? பிள்ளைகளை பறிகொடுத்து தவிக்கும் என் அன்னை எங்கே? எங்களிடம் மிகவும் அன்பு செலுத்திய எங்கள் சிறிய தந்தை எங்கே? எங்கு சென்றனர்? அறிவெளியாகிய நான் ஏதாவது மரியாதை குறைவாக நடந்து கொள்வேனோ என்று நினைத்து சுற்றமிழந்த துக்கத்தில் மனைவிடன் கங்கையில் விழுந்து விட்டாரோ? எங்கள் தந்தை பாண்டு மகாராஜன் இறந்த பிறகு குழந்தைகளான எங்களை பல பல துன்பங்களிலிருந்தும் காத்தருளிய எங்கள் பெரிய சிறிய தந்தைகள் எங்கு சென்றனர்? அவர்கள் எங்கள் நலத்தையே நாடுபவர்களாயிற்றே. சூதர் கூறுகிறார். தன் எஜமானனை காணாததால் துன்புற்ற சஞ்சயன் கருணை மேலிட பதில் கூற முடியாதவராக இருந்தார். பிறகு கைகளால் கண்களை துடைத்துவிட்டு தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டு தன் எஜமான திருதராஷ்டிரருடைய திருவடிகளை மனத்தால் நினைத்தவாறே தர்மபுத்திரரிடம் கூறத் தொடங்கினார். சஞ்சயன் கூறுகிறார். குருகுல சிரேஷ்டனே, தங்கள் தந்தையர்களான திருதராஷ்டிரர், விதுரர் மற்றும் தாய் காந்தாரி இவளது எண்ணத்தை நான் அறியேன். வீரனே, என்னை அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள்.
அந்த நேரத்தில் பகவான் நாரதர் தும்புருவுடன் அங்கு வந்தார். உடனே தர்மர் அவர்களை தன் தம்பிகளோடு எதிர்கொண்டு அழைத்து வணங்கி வரவேற்று பேசலானார். தர்மர் கூறுகிறார், நாரத முனிவரே, எனது தந்தையர்கள் சென்ற வழி தெரியவில்லையே. எங்கு சென்றிருப்பார்களோ? பிள்ளைகள் இறந்த துயரினால் வருந்தும் என் தாய் எங்கு சென்றாலோ? அவர் தவமே உருவெடுத்தவராயிற்றே. பகவானே, துன்ப கடலில் மூழ்கி தவிக்கும் எங்களை கரை சேர்க்கும் மாலுமி போல் வந்த தாங்கள்தான் அக்கரையை காட்ட வேண்டும் என்று கேட்டு பகவான் நாரதர் கூறலானார். நாரதர் கூறினார், அரசே, யாரை குறித்தும் நீ கவலை கொள்ள வேண்டாம். ஏனெனில் உலகம் அனைத்தும் பகவானுடைய கட்டுக்குள் அடங்கியுள்ளது. பகவானுக்கு இவ்வுலகமும் அதனை பரிபாலிப்பவர்களும் ஆட்பட்டவர்கள். அவரைத்தான் கொண்டாடுகிறார்கள். ஜீவர்களை ஒன்று சேர்ந்து வைப்பதும் பிரிப்பதும் பகவான்தான். மாடுகள் மூக்கணாங்கயிற்று போடப்பட்டு கழுத்திலும் நீளமான கயிற்றால் வண்டியுடன் கட்டப்பட்டு எஜமானனது பாரத்தை இழுக்கின்றன. அதேபோல் மனிதர்களும் அந்தனம், பிரம்மச்சாரி ஆகிய பெயர் கொண்ட மூக்கணாங்கயிற்றினால் கட்டப்பட்டு பகவானது கட்டளையாகிய வேதம் என்னும் கயிற்றில் பிணைக்கப்பட்டு அனைத்திற்கும் எஜமானனான பகவான் கட்டளைப்படி தங்கள் கடமைகளை செய்கிறார்கள். விளையாடும் குழந்தை விளையாட்டு கருவிகளை சில சமயம் சேர்த்து வைக்கும், சில சமயம் பிரித்து வைக்கும். அது அதன் மனம் போலதான். அதேபோல் பகவானும் இவ்வுலகில் மனிதர்களை தன் விருப்பப்படி சேர்த்தும் பிரித்தும் வைத்து விளையாடுகிறான். உலகம் ஜீவனாயிருக்கும் தன்மையில் அழிவற்றது. உடல் என்னும் நிலையில் அழிவுள்ளது, அல்லது சேதனம் எண்ணில் அழிவற்றது, ஜடம் எண்ணில் அழிவுள்ளது. ஆனால் நிர்குண பிரம்மஸ்வரூபத்தில் பார்த்தால் நித்தியமும் இல்லை, அனித்தியமும் இல்லை. ஆக அழியும் பொருள் அழிவதில் துன்புற காரணமும் இல்லை. அழியும் பொருள் அழிவதில் துன்பமுற காரணமும் இல்லை. அழிவற்ற பொருள் அழிவதில்லை என்பதாலும் துன்பமில்லை. எனவே தாய் தந்தையரை குறித்து எவ்வகையிலும் வருத்தமுற வேண்டாம். இவ்வருத்தத்திற்கு காரணம் அறியாமையால் வந்திடும் பாசம்தான். ஆகையால் தர்மநந்தனா, கதியற்றவர்களும் தீனர்களுமான என் தாய் தந்தையர் என்னை விட்டு பிரிந்து எவ்வாறு வாழ்வார்கள் என்ற அறியாமையினால் உண்டான உன் கலக்கத்தை விட்டுவிடு. பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட உடல், காலம், கர்மா, முக்குணங்கள் ஆகியவற்றின் வசம் உள்ளது. குணத்தை கெடுப்பது காலம், பிறப்பிறப்பிற்கு காரணமானது கர்மா, இவற்றிற்கு சாதனமானது உபாதான காரணம் குணம். மலைப்பாம்பின் வாயில் விழுந்த ஒருவன் வேறொருவனை எவ்வாறு காப்பாற்ற முடியும்? அவ்வாறு காலத்தின் வசப்பட்ட ஒருவன் மற்றொருவனை காப்பது என்பது எவ்வாறு முடியும்? கைகளில்லாத மீன் முதலியன கைகளுள்ள மனிதர்களுக்கும், கால்கள் அற்ற புல் முதலியன நான்கு கால் பிராணிகளாகிய பசுக்களுக்கும், மேலும் பெரிய ஜந்துக்களுக்கு சிறிய ஜந்துக்களும் என்று உலகில் ஓர் உயிர் மற்றொரு உயிருக்கு உணவாக அமைகிறது. அரசே, பகவான் தான் தனக்குத்தானே ஒளிர்பவன். பகவான் ஸ்வயம் பிரகாசன், தனக்குத்தானே ஒளிர்பவன். அவன்தான் ஜீவாத்மாவில் விளங்கும் பரமாத்மா. இன்ப துன்பங்கள் அளிக்கும் பொருளும் அவனே, அவற்றை அனுபவிப்பனும் அவனே, மாயால் பலபடியாக தோன்றுபவனும் அவனே. நீ இந்த தத்துவத்தை கண்டு உணர்வாயாக. மாமன்னரே, அனைவரையும் காக்கும் அந்த பகவானே இப்பொழுது புவியில் அரக்கர்களை அழிக்க காலனாய், அதாவது ஸ்ரீ கிருஷ்ணனாய் திருவாவதாரம் செய்துள்ளார். தேவர்களின் பொருட்டு செய்யப்பட வேண்டிய செயல்கள் அநேகமாக செய்து முடிக்கப்பட்டன. மீதியுள்ள காரியங்களை எதிர்நோக்கியிருக்கிறார். அவர் இவ்வுலகில் இருக்கும் வரை நீங்களும் காத்திருங்கள். திருதராஷ்டிரர் தம்பி விதுரனுடனும் மனைவி காந்தாரியுடனும் இமயமலையின் தென் சரிவில் உள்ள மகரிஷிகளின் ஆசிரமம் சென்றுள்ளார். அங்கு கங்கை சப்தரிஷிகள் விரும்பியபடி தன்னை 7 பிரிவுகளாக கங்கையானவள் சப்தரிஷிகளின் விருப்பப்படி தன்னை 7 பிரிவுகளாக பிரித்து கொண்டு ஓடுகிறது. ஆகையால் பெரியோர்கள் அதை சப்தஸ்ரோதஸ், சப்தகங்காகட் என்று அழைக்கின்றனர். அங்கு கங்கையில் 3 வேளைகளிலும் ஸ்நானம் செய்து முறைப்படி அக்னிஹோத்திரங்களையும் செய்து கொண்டு தண்ணீரை மட்டுமே உணவாக கொண்டு ஆசைகளை துறந்து அமைதியாக வாழ்கிறார். நிலையான ஆசனத்தில் அமர்ந்து மூர்ச்சை அடக்கி சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், மனம் என்கிற 6 பொறிகளையும் உலகிலில் செல்ல ஒட்டாமல் தடுத்து பகவானையே நினைத்திருப்பதால்
சத்துவம், ரஜசம், தாமசம் என்கிற முக்குணங்களால் புத்தியில் உண்டாகும் மாசுகளை களைந்தார். தான் என்கிற அகங்காரமான மனத்தை ஸ்தூல உடலிலிருந்து தனிப்படுத்தி புத்தியில் லயிக்கச் செய்தார். விஞ்ஞான ரூபமான அந்த புத்தியை பார்க்கப்படுகின்ற பொருள்களிலிருந்தும் தனிமைப்படுத்தி பார்க்கிறவரான க்ஷேத்திரஜனிடம் லயிக்கச் செய்தார். குடத்துக்குள் இருக்கும் ஆகாயத்தை வேறுபடுத்தி மகாகாசத்தில் சேர்ப்பது போல அந்த க்ஷேத்திரஜனை அனைத்திற்கும் ஆதாரமான பரமாத்மாவிடம் லயிக்கச் செய்து பரபிரம்ம ஸ்வரூபமாகவே விளங்குகிறார். மேலும் புலன்களையும் மனத்தையும் முழுவதுமாக அடக்கி முழுவதுமாக உணவை துறந்து தூணை போல் அசைவின்றி இருக்கிறார். இவ்வாறு அனைத்து கர்மங்களையும் தியாகம் செய்து நிற்கும் அவருக்கு நீ இடையூறு செய்ய வேண்டாம் அரசே. இன்றிலிருந்து 5வது நாளில் அவர் தன்னுடைய உடலை விடப்போகிறார். அவ்வுடலும் யோகாக்னியினால் சாம்பலாகப் போகிறது. தன் கணவரின் உடல் பர்ணசாலையுடன் கார்கபத்தியம் முதலான அக்னிகளால் எரிக்கப்படும் பொழுது வெளியில் நிற்கும் கற்பரசியான காந்தாரியும் தன் கணவரை பின்தொடர்ந்து அதே அக்னியில் புகுவாள். குருநந்தனரே, விதுரர் தன் தமையன் வியக்கத்தக்க நற்கதி அடைந்ததால் மகிழ்ச்சியும் மரணமடைந்த பிரிவினால் துக்கத்தையும் அடைந்து அங்கிருந்து மீண்டும் தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளப் போகிறார். இவ்வாறு கூறிய நாரதர் தும்புருவுடன் தேவலோகம் சென்றார். தர்மரும் நாரதர் கூறியதை மனத்தில் கொண்டு வருந்துவதை விட்டொழித்தார். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 1வது ஸ்கந்தத்தில் 13வது அத்தியாயம் முற்றிற்று. 14வது அத்தியாயம். தர்மபுத்திரர் துர்நிமித்தங்களை காணுதல், அர்ஜுனன் துவாரகையிலிருந்து திரும்புதல். சூதர் கூறுகிறார், அர்ஜுனன் துவாரகையில் தன் சுற்றத்தாரை காணவும் புண்ணிய ஸ்லோகனான ஸ்ரீ கிருஷ்ணனின் யோகக்ஷேமத்தை தெரிந்து கொள்ளவும் கருதி தீர்த்த யாத்திரையாக துவாரகை சென்று 7 மாதம் ஆகியும் திரும்பவில்லை. அப்போது தர்மர் பயங்கரமான தீய நிமித்தங்களை கண்டார். மரம், செடி, கொடிகள் அந்தந்த பருவங்களில் தர வேண்டிய பயனை தரவில்லை. காலம் விபரீதமான மாறுதல் அடைந்தது. மக்கள் மனம் கோபம், லோபம், பொய்களால் திரிந்து தவறான வாழ்க்கை வாழத் தொடங்கினர். செயல்முறையில் கவடும் சூதும் நிரம்பின. நட்பில் வஞ்சகம் இருந்தது. தாய், தந்தையர், நண்பர்கள், சகோதரர்கள், கணவன், மனைவி ஆகியவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டை செய்து கொண்டனர். கலியுகம் வரப்போவதை குறிக்கும் வகையில் மக்கள் மனத்தில் பொறாமை, கர்வம் முதலென குடிகொண்டன. அனுகூலமான நல்ல சமயத்திலும் தீய நிமித்தங்கள் தோன்றின. இவற்றை கண்ட தர்மர் தன் தம்பி பீமனிடம் சொல்லலுற்றார். தர்மர் கூறுகிறார், சுற்றத்தாரை காணவும் மகிமை பொருந்திய ஸ்ரீ கிருஷ்ணனது செயல்களை அறிந்து வரவும் அர்ஜுனன் துவாரகை சென்றான். பீமா, அவன் சென்று இப்பொழுது 7 மாதங்கள் ஆகிவிட்டன. அவன் ஏன் இன்னும் திரும்பி வரவில்லை என்று எனக்கு புரியவில்லை. தேவரிஷியான நாரதர் குறிப்பிட்டபடி திருவிளையாடல் புரிய மேற்கொண்ட தனது திருமேனியை விடுவதற்கு பகவான் விரும்பிய அந்த காலம்தான் வந்துவிட்டதோ? அவருடைய திருவருளால் தானே நமக்கு செல்வ செழிப்பு, அரசு, மனைவி, வாழ்வு, நம்முடைய பிராணன், குலம், பிரஜைகள், வம்சவிருத்தி, போரில் வெற்றி, புண்ணிய உலகங்களின் ஆதிக்கம் முதலென கிடைத்தன. மனித திலகமே, விண்ணிலும் மண்ணிலும் உடலிலும் ஏற்படுகிற இத்தீய நிமித்தங்களை பார். ஏதோ பயங்கரமான நிகழ்ச்சிகள் விரைவிலேயே உண்டாகப் போகின்றதை இவை குறிக்கின்றன. என் மனதும் கலங்குகிறது. பீமா, எனது இடது தொடை, கண், கை இவைகள் துடிக்கின்றன. இதயம் நடுநடுங்குகிறது. விரைவில் எனக்கு ஏதோ கெடுதி வரப்போகிறது. பீமா, இதோ கொல்லிவாய் ஓனாய் உதயசூரனை கண்டு ஓலையிடுகிறது. இந்த நாயோ சிறிதும் பயமின்றி என்னை நோக்கியே குறைக்கிறது. பீமா, மங்களகரமான பசு முதலியன இடமாக என்னை சுட்டுகின்றன. அமங்கலமான கழுதைகள் முதலியன பிராணிகள் என்னை வளமாக சுட்டுகின்றன. எனது குதிரைகள் அழுவது போல் தோன்றுகிறது. இந்த மாடப்புறா யமதுதன் போல் தோன்றுகிறது. கோட்டானும் காக்கையும் தூக்கமின்றி இவ்வுலகையே அழிப்பன போல் கொடூரமான அலறல்களால் என் மனத்தை நடுங்கச் செய்கின்றன. திசைகள் புழுதிபடைந்து தெளிவின்றி காணப்படுகின்றன. சூரியனும் சந்திரனையும் சுற்றி மண்டலங்கள் தெரிகின்றன. பூமியும் மலையும் ஆடுகின்றன. மேகங்கள் இன்றியே இடிகள் முழங்குகின்றன. புழுதி காற்று இருள் சூழ கடுமையாக அடிக்கிறது. மேகங்கள் இரத்தமழை பொழிந்து எங்கும் வெறுப்பூட்டுகின்றன. சூரியன் ஒளியிழந்து காண்கிறான். பார், ஆகாயத்தில் கிரகங்கள் ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்கின்றன. விண்ணும் மண்ணும் பூதங்களின் கூட்டங்களால் எரிவது போல் காண்கிறது. பார்,
கிழக்கு நோக்கி பாயும் நதிகளும் கங்கை, கிருஷ்ணா, கோதாவரி, காவிரி முதலியன, மேற்கு நோக்கி பாயும் நதிகளும் நர்மதை, தபதி முதலியன தடாகங்களும் மக்கள் மனமும் கலங்கியிருப்பதை பார். யாகசாலையில் கார்கபத்தியம் முதலிய அக்னிகள் நெய்யினால் ஆகுதி செய்யப்பட்ட போதிலும் கூட சுடர்விட்டு எரியவில்லையே. இப்போது என்ன விளையுமோ? கன்றுகள் தாய்ப்பசுவுடன் பால் குடிக்கவில்லை, தாய்ப்பசுக்கள் பால் தரவில்லை. மேலும் கண்களில் நீர் பெருக்கி அழிகின்றன. காளைகளும் மகிழ்ச்சியாக இல்லை. தெய்வ சிலைகள் கோயில்களில் தெய்வ சிலைகள் அழுவன போல இருக்கின்றன. அவற்றின் திருமேனியில் வியர்வை தெரிகிறது. அவை அசைகின்றன. நகரங்கள், கிராமங்கள், பட்டணங்கள், நந்தனவனங்கள், சுரங்கங்கள், ஆசிரமங்கள் எல்லாம் களையிழந்து மகிழ்ச்சியின்றி காணப்படுகின்றன. இவை எந்த விதமான துன்பத்தை குறிக்கின்றனவோ தெரியவில்லையே. தெரியவில்லையே. எவருக்கும் இல்லாத வஜ்ரம், தாமரை போன்ற ரேகைகளுடைய மகிமை பொருந்திய பகவானது திருவடிகளின் மங்கள தொடர்பை பூமி இழந்து விட்டதோ என தோன்றுகிறது. இத்தீய நிமித்தங்களை காண்கையில் நிச்சயம் அப்படித்தான் இருக்கும். சூரர் தொடர்ந்து கூறுகிறார். அந்தனுத்தமரே, இந்த தீய நிமித்தங்களை கண்டு தர்மர் இவ்வாறு கவலை கொண்டிருக்கையில் அர்ஜுனன் துவாரகையிலிருந்து திரும்பி வந்தான். வந்த அர்ஜுனன் தர்மரது திருவடிகளில் விழுந்து வணங்கினான். ஒருபோதும் இப்படி துக்கப்பட்டவனாக அர்ஜுனன் இருந்ததில்லை. தலையை தொங்க போட்டு கொண்டு தாமரை கண்களில் கண்ணீர் பெருக கலையிழந்து காணப்பட்ட அர்ஜுனனை கண்ட தர்மர் மனம் கலங்கினார். நாரதர் முன்கூறியதை நினைத்து சுற்றத்தார் நடுவில் தம்பியை கேட்கலானார். யுதிஷ்டர் கேட்கிறார், தம்பி அர்ஜுனா, துவாரகையில் நமது சுற்றத்தார்களான மதுக்கள், போஜகர்கள், தாசர்கள், அர்ஹர்கள், சாத்வதர்கள், அந்தகர்கள், விஷ்ணிகள் முதலிய எல்லோரும் நலமாக இருக்கிறார்களா? பெருமைமிக்க நம்ம மாதாமகரான தாய் வழிபாட்டன் சூரசேனர் நலமா? நமது மாமா வசுதேவரும் அவரது தம்பிகளும் நலமா? மாமா வசுதேவரது மனைவிகளும் ஒருவருக்கொருவர் சகோதரிகளுமாகிய தேவிக்கு முதலிய 7 மாமிகளும் பிள்ளைகள் மற்றும் மருமகளோடு நலமாக உள்ளனரா? உக்கரசேன மகாராஜாவும் அவரது தம்பியான தேவகரும் உயிருடன் இருக்கிறார்கள். அவர் நல்லவராக இருந்த போதிலும் பாவம், அவர் மைந்தன் கம்சன் தீயவனாகிவிட்டான். ஹிருதீகர், அவர் மகன் கிருதவர்மா, அக்குரர், ஜெயந்தர், கதர், சாரணர், சத்ருஜித்து முதலிய எல்லோரும் நலமாக இருக்கிறார்களா? எதுகுல திலகமாகிய பகவான் பலராமன் நலமா? யாதருளில் மகாவீரரான பிரத்யும்னர் சௌக்கியமா? போரில் மிகுந்த வேகம் காட்டும் அனிருத்தர் நலமா? சுஷேனன், சாருதேஷ்ணர், ஜாம்பவதியின் மகன் சாம்பன், ரிஷபன், அவரது புத்திரர்கள், ஸ்ரீ கிருஷ்ணனது மற்ற புதல்வர்கள், சுததேவர், உத்தவர் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணனது மெய்காப்பாளர்களான சுனந்தன், நந்தன் மற்றும் அவர்களுக்கு கீழ் உள்ளவர்கள், ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் பலராமன் இவர்களை நம்பியுள்ள அனைவரும் நலந்தானே? அவர்கள் அன்போடு நம்மை பற்றி விசாரித்தார்களா? பக்தவத்சலனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வேதம் ஓதும் அந்தணர்களிடம் மிகவும் அன்பு கொண்டவர். அந்த கோவிந்தன் துவாரகையில் சுதர்மா என்கிற அவரது அவையில் நண்பர்கள் சூழ நலமாக இருக்கிறாரா? துவாரகையில் சுதர்மா என்ற அவரது அவையில் நண்பர்கள் சூழ நலமாக இருக்கிறாரா? உலகின் நன்மைக்காக, க்ஷேமத்திற்காக அதை காத்து ரட்சிக்கவே புராண புருஷரான ஸ்ரீகிருஷ்ணன் பலராமரோடு எதுகுலம் என்கிற திருப்பார்கடலில் வசித்து வருகிறார். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருத்தோள்களின் நிழலில் துவாரகையில் உள்ள யாதவர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பார்ஷதர்கள் போல கவலையின்றி அனைவரும் மெச்ச மகிழ்ச்சியுடன் விளங்குகிறார்கள். சத்யபாமை முதலிய 16,000 மனைவிகளும் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவடி சேவையினால் சத்யபாமை முதலிய 16,000 மனைவிகளும் ஸ்ரீ கிருஷ்ணனது திருவடி சேவையினால் ஸ்ரீ கிருஷ்ணனை கொண்டே இந்திரனை போரில் வென்று இந்திராணி அனுபவிக்கும் பாரிஜாத மலர் முதலிய போகங்களை அனுபவிக்கிறார்கள். யாதவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனது தோல்வலியையே நம்பி வாழ்பவர்கள். ஆகவே அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் வென்று கொண்டு வந்த தேவர்களது சுதர்மா என்கிற சபையில் பயமின்றி இங்குமங்கும் ஓடி ஆடுகிறார்கள். குழந்தாய், நீ நலமா? கலையிழந்து காண்கிறாயே,
நீ வெகு நாட்கள் அங்கு தங்கியதால் நம் சுற்றத்தார் உன்னை சரியாக மதிக்கவில்லையா? அவமதித்தார்களா என்ன? அன்பின்றி கடுமையாக ஏதாவது பேசினார்களா? உன்னிடம் ஆசையுடன் வந்த யாசகர்களுக்கு தருகிறேன் என்று வாக்களித்து அதை தராத விடுத்தனையா? நீயோ சரணம் என்று வந்தவனை காப்பவன். சரணம் என்று வந்த அந்தணன், குழந்தை, பசு, முதியவர், நோயாளி, பெண் அல்லது வேறு ஜீவர்கள், இவர்களை நீ காப்பாற்ற தவறினாயா? எந்த பெண்ணிடமும் நீ நிந்திக்கத்தக்க முறையில் நடந்து கொள்ளவில்லையே. அல்லது நல்ல பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டாயா? வரும் வழியில் உன்னை விட எளியவர்களிடம் தோற்றாயா? உனக்கு ஒத்தவர்கள் யாராவது உன்னை வென்றனரா? பெரியோர்கள் குழந்தைகள் பசியுடன் இருக்க நீ அவர்களுக்கு முன் சாப்பிட்டாயா? மன்னிக்க முடியாத நிந்திதமான செயல் எதையாவது செய்தாயா? அல்லது உனக்கு மிகவும் உகந்த அன்பனும் நண்பனும் சுத்தமுமான கண்ணனை பிரிந்தேனே, ஒன்றுமில்லாதவன் ஆகினேனே என்று கவலைப்படுகிறாயா? இப்படி இல்லையேல் நீ இவ்வாறு மனம் வருந்த வேறு காரணம் என்று எதுவும் இல்லையே. ஸ்ரீமத் பாகவதம் மகாபுராணம் 1வது ஸ்கந்தத்தில் 14வது அத்தியாயம் முற்றிற்று. 15வது அத்தியாயம் பாண்டவர்கள் தேவலோகம் செல்லுது. சூத புராணிகள் கூறுகிறார், ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு உயிர் தோழனான அர்ஜுனன் கண்ணனை விட்டு பிரிந்தமையால் மெலிந்தும் அந்த துன்பத்தால் முகமும் மனமும் வாடிய நிலையில் கலையிழந்து காணப்பட்டான். இதை கண்டு தமையனும் அரசனுமான தர்மருக்கு பற்பல சந்தேகங்கள் தோன்றின. அவர் அர்ஜுனனிடம் பற்பல கேள்விகளை கேட்டார். அர்ஜுனனோ கண்ணனையே நினைத்திருந்தமையால் பதில் கூற இயலவில்லை. தன் கண்களிலிருந்தும் கண்ணன் மறைந்ததால் அர்ஜுனன் அன்பின் எல்லையில் நின்று மிகவும் கலங்கினான். தோழனாக இருந்து கண்ணன் செய்த நன்மைகளையும் தேரோட்டியாய் செய்த உதவியையும் தங்கள் மேல் கண்ணன் கொண்டிருந்த நல்ல எண்ணம் முதலியவற்றையும் நினைத்து அர்ஜுனனின் கண்கள் குலகமாகின. தடுக்க முயன்றும் இயலாது பெருகும் கண்ணீரை கைகளால் துடைத்து கொண்டு குரல் தழுதழுக்க தமையன் தர்மரிடம் பேசலானான். அர்ஜுனன் கூறுகிறான், அண்ணா, நமது உறவினர் என்று விளங்கிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தேவர்களும் வியக்கும் நிலையில் இருந்த எனது வீரத்தை பறித்து கொண்டு என்னை மோசம் செய்து விட்டார். பஞ்சிதோஹ மகாராஜா ஹரிணா பந்தரூபினா ஏனமே அபஹிருதம் தேஜோ தேவ விஸ்மாபனம் மகத்து. உடலிலே உயிரில்லை எனில் அதை சவம் என்று சொல்வது போல் கண்ணன் பிரிவு ஒரு நிமிடமானாலும் இவ்வுலகமே வெறிச்சோடி மனத்திற்கு வெறுப்பை தருகிறது. கண்ணனை நான் அண்டியதால் அல்லவா சுயம்பரத்தில் துருபதன் வீட்டிற்கு வந்த காம மதம் கொண்ட அரசர்களது வீரம் ஒடுக்கப்பட்டது. வில்லில் நானேற்றி மச்சக்குரியை வீழ்த்தி திரௌபதியை அடைந்தேன் நான். ஸ்ரீகிருஷ்ணன் நம் பக்கம் இருந்ததால் தானே தேவர்களோடு இருந்த இந்திரனையும் வல்லமையால் வென்று காண்டவனத்தை அக்னி பகவானுக்கு தந்தேன். உயர்ந்த சிற்ப வேலைகள் நிறைந்த மயங்க செய்யும் மயனுடைய சபை நமக்கு கிடைத்தது. தாங்கள் செய்த ராஜசூய வேள்வியில் 8 திசைகளிலிருந்தும் அரசர்கள் வந்து கப்பம் செலுத்தினார்கள். 10,000 யானைகள் பலமும் திறனும் கொண்ட தங்கள் தம்பியும் எனது அண்ணனுமான பீமன் கண்ணனது திருவருளால் ஜராசந்தனை கொன்று அவனால் மகாபைரவரது வேள்விக்காக சிறைபிடிக்கப்பட்ட 20,800 ராஜாக்களையும் விடுவித்தார். அவர்களும் தங்கள் ராஜசூய யாகத்திற்கு காணிக்கைகள் அளித்தனர். தங்கள் மனைவியான திரௌபதியின் அழகான கூந்தல் ராஜசூய வேள்வியில் அவபிரதம் மகாபிஷேகம் செய்யப்பட்டு மிகவும் புனிதமடைந்திருந்தது. அந்த துஷ்டனான துச்சாதனன் நடு சபையில் பிடித்திழுத்து கலங்கப்படுத்தினான். திரௌபதி கண்ணனது திருவடிகளை கண்ணீரால் நனைத்து வணங்கி நிற்க கண்ணன் அந்த தீயோர்களை பாரத போரில் மறியச் செய்து அவர்களது மனைவிகளை மங்களம் இழக்க செய்ய நேரிட்டது. அண்ணா, துர்வாச மகரிஷி தன் 10,000 சீடர்களோடு ஒரே வரிசையில் உட்கார்ந்து சாப்பிடுபவர். அவர் மூலம் நம் பகைவன் துரியோதனன் நம்மை அழிக்க நினைத்து அவரை நம் வனவாசத்தின் பொழுது திரௌபதி உண்டு அட்சய பாத்திரம் கழுவி வைக்கப்பட்ட பின் அனுப்பி வைத்தான். ஆனால் கண்ணன் நாம் இருக்கும் வனம் வந்து அட்சய பாத்திரத்தில் ஒட்டியிருந்த கீரையை அந்த கீரையால் 3 உலகம் திருப்தி அடையட்டும் என்று கூறி சாப்பிட்டார்.
நீராடி வரச் சென்ற துர்வாச மகரிஷியை அவரது கூட்டத்தோடு வயிறு நிறைய உணவருந்தியது போன்று உணரச் செய்தார். அவர் மட்டும்தானா? ஏன் உலகம் அல்லவா மனநிறைவை கொண்டது, வயிறு நிறைவு சாப்பிட்டது போல் உணர்ந்தது. அதுவுமன்றி கண்ணனது திருவள்ளினால் தானே பார்வதி காந்தனான பகவான் பரமேஸ்வரன் அவரோடு நான் நிகழ்த்திய விற்போரில் என்னை வியந்து தனது பாசுபதாஸ்திரத்தை எனக்கு அளித்தார். மற்ற லோகபாலர்களும் அவரவர்களது அஸ்திரங்களையும் எனக்கு அளித்தனர். மேலும் இந்திரனது சபையில் இதே மனித உடலுடனேயே அவரோடு சம ஆசனத்தில் உட்காரும் பெரும் எனக்கு கிடைத்தது. இந்திரனுக்கு சமமான ஆசனத்தில் உட்காரும் பெரும் எனக்கு கிடைத்தது. எல்லாம் கிருஷ்ணனுடைய கிருபை. தர்மநந்தனரே, இந்திரனின் மாளிகையில் நான் தங்கிய போது இந்திரனும் மற்ற தேவர்களும் நிவாத கவசங்களை வதம் செய்ய வேண்டி காண்டிபம் ஏந்திய எனது தோள்களை தஞ்சமடைந்தனர். பகவானது அருளால் தானே என் தோள்களுக்கு இத்திறமை கிடைத்தது. அந்த புருஷோத்தமரான பகவான் இன்று என்னை வஞ்சித்து விட்டாரே, என்னை பிரிந்து விட்டானே, என்னை ஏமாத்திட்டு போயிட்டானா அப்படின்ற அந்த கிருஷ்ணன். விராட நகரில் வடப்புறம் பசுக்கள் மீட்சியின் போது பீஷ்மர், துரோணர், கர்ணன் முதலிய திமிங்கலங்களை உடைய கௌரவ படை என்னும் எல்லையற்ற கடலை கண்ணனது உறவினன் என்கிற ஒரே காரணத்தால் ஒரே ரதத்தோடு கடந்தேன். பசுமாடுகளையும் மீட்டு கொண்டு வந்தேன். வெற்றிக்கு அடையாளமாக பகைவர்களது மணிமயமான கிரீடங்களையும் கொண்டு வந்தேன். பிரபு, பீஷ்மர், கர்ணன், துரோணர், சல்யன் முதலிய சேனாதிபதிகள் மற்றுமுள்ள அநேக சத்திரிகளின் தேர்களையும் வரிசையாக கொண்ட கௌரவ சேனையின் நடுவில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் எனக்கு தேரோட்டியாக இருந்து தன் பார்வையினாலேயே அதிரதர்களான அவருடைய ஆயுள், அவருடைய உற்சாக சக்தி, மனோதிடம், அஸ்திரம் பிரயோகிக்கும் அறிவு ஆகியவற்றை கவர்ந்தவர். அப்படியேப்பட்ட கிருஷ்ணன் என்னை வஞ்சித்து விட்டாரே. பார்வையாலே அவங்களுக்கு ஆயுள் பலம், மனோபலம், இந்திரிய பலம், உற்சாக பலம், அஸ்திர சாமர்த்தியம் எல்லாத்தையும் கவர்ந்தாராம் பகவான் கிருஷ்ணர் தன் பார்வையினாலே. அப்படி கவர்ந்து அர்ஜுனுக்கு வெற்றி தேடி கொடுத்தார். அரசே, பிரகலாதனை வதம் செய்ய எண்ணி அவரது தந்தை இரணிகசிபு பற்பல அஸ்திரங்களை பிரயோகித்தான். ஆனால் அவை பிரகலாதனை தொடவும் முடியவில்லை. அதே போல துரோணர், பீஷ்மர், கர்ணன், பூரிஸ்ரவசு, திரிகர்த்த தேசாதிபதியான பூரிஸ்ரவசு, சுசர்மா, மந்திர தேசத்து அதிபதி சல்யன், சிந்து தேசத்து அதிபதி ஜெயத்ரதன், சந்தனுவின் சகோதரர் பாகுலிகன் முதலியவர்களால் எய்தப்பட்ட வீண் போகாத பெருமை பொருந்திய அஸ்திரங்கள் யாவும் என்னை தீண்டவும் முடியாது போனதற்கு காரணம் நாம் எல்லோரும் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருக்கரங்களால் காப்பாற்றப்பட்டு வந்ததால் தானே. சான்றோர்கள் மோட்சம் பெற ஸ்ரீ கிருஷ்ணனது திருவடி தாமரைகளை பூஜனை புரிகிறார்கள். அவரோ உண்மையான பக்தர்களுக்கு தன்னையே கொடுத்து விடுகிறார். அறிவிலியான நான் அந்த பகவானையே எனக்கு சாரதியாக அமர்த்தி கொண்டேன். பாரத போரில் தண்ணீர் வேட்கையால் என் குதிரைகள் களைத்து போய் நான் தரையில் நிற்கையில் எதிரிகள் தேரில் இருந்து கொண்டு என்னை தாக்காத வண்ணம் அவர்களை மதிமயங்கும்படி செய்தார். அரசை கம்பீரமாயும் அழகாயும் சிரித்து கொண்டே கண்ணன் என்னை பார்த்தா அர்ஜுனா, தோழா, குருநந்தனா என்றெல்லாம் மனத்தை கவரும் வண்ணம் சொல்லி கேலி செய்வாரே. அதை நினைத்து உருகும் என் மனத்தை கவர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு சாதாரண உறவினரை இழந்தாலே எவ்வளவு துக்கம் ஏற்படுகிறது. கண்ணனோ சர்வவியாபி, நமக்கு பலவாறாக உதவி செய்தவர். அவரை பிரிந்ததால் எனக்கு ஏற்பட்டுள்ள துயரத்திற்கு அளவே இல்லை. அண்ணா, நானும் ஸ்ரீகிருஷ்ணனும் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிறோம். ஒரே மஞ்சத்தில் அமர்ந்திருக்கிறோம். தோளில் கை போட்டு கொண்டு உலாவினோம். தற்புகழ்ச்சி பேசியிருக்கிறோம். தோழனே, நீ உண்மையைத்தானே பேசுவாய் இல்லையா? உனக்கு பொய்யே தெரியாதே என்றும் கேட்டிருக்கிறேன். இருந்தும் பெருந்தன்மையோடு அவர் கண்ணன் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் குற்றங்களை பொறுத்து கொள்வது போலும் நீ பெரிய சத்தியசந்தனோ அப்படின்னு கிண்டலாக பேசியிருக்கானா? அதை பகவான் பொருட்படுத்தலையா? ஒரு நண்பனுக்கு நண்பன் குற்றங்களை மன்னிக்கிறது போலவும், தந்தை தனையன் தவறை மன்னிப்பது போலவும் அறிவெளியான என் குற்றங்களை பொறுத்து கொண்டாரே. அரசே, இவ்வளவு தவறுகளை புரிந்துள்ள நான், புருஷோத்தமரும் நண்பரும் அன்பருமான என் நலமே நாடும் மனதுடைய கண்ணனை பிரிந்ததால் என் மனம் சூன்யமாகிவிட்டது. பகவானது பத்தினிகளை காத்து இங்கு அழைத்து வரும் வழியில் தீயோர்களான இடையர்களால் ஒரு பெண் பிள்ளை போல் தோற்கடிக்கப்பட்டேன். எந்த தேரில் நான் இருக்கும்போது பகை அரசர்கள் என்னை வணங்கி செல்வார்களோ
அதே ரதம்தான், அதே வில்தான், பானங்களும் குதிரைகளும் அவையேதான், நேரில் அவையேதான், தேரில் உள்ளவனும் அர்ஜுனனாகிய அதே ரதிகன்தான் நானேதான். ஆனால் அவை அனைத்தும் இன்று கண்ணனின்றி சாம்பலில் செய்த ஆகுதி போலவும், வஞ்சகனிடம் தந்த பொருள் போலவும், அசத் பிராமணுக்கு அளித்த தானம் போலவும், மாயாவியான வேடிக்கை காட்டுபவன் தருவித்து தரும் பணம் போலவும், கடல் நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை போலவும் ஒரு நொடியில் பயனற்று போயின. அதே அஸ்திரம் இருக்குது, அதே ரதிகன் நான் இருக்கிறேன், வில் இருக்குது, அதே தேர் இருக்குது, எல்லாம் இருக்குது. கிருஷ்ணன் இல்லாதனால இத்தனையும் பயனற்று போய்விட்டது என்று சொல்கிறார். அரசே, நம் நண்பர்களது துவாரகையில் யாதவர்கள் அந்தனுடைய சாபத்தால் அறிவிழந்து வாருணி என்கிற கல்லை குடித்து மதமேறி மனம் தடுமாறி ஒருவருக்கொருவர் முன்பின் தெரியாதவர் போல் கோரை பொருட்களாலும் கைகளாலும் அடித்து கொண்டு இறந்தனர். நீங்கள் கேட்ட நண்பர்களில் 4-5 பேர்கள்தான் இப்பொழுது எஞ்சியிருக்கின்றனர். பெரும்பாலும் உலகில் உள்ள உயிர்கள் ஒன்றுக்கொன்று அடித்து கொள்வதும் அதேபோல் ஒற்றுமையுடன் வாழ்வதும் பகவானது திருவிளையாடல்தான். அரசே, நீர்வாழ் பிராணிகளில் பெரியன சிறியனவற்றையும் பலம் பொருந்தியவை பலமற்றவைகளையும் உண்கின்றன. பலம் பொருந்தியவைகளோ ஒன்றுக்கொன்று தங்களுக்குள்ளேயே மோதி அழிகின்றன. அவ்வாறே பலம் பொருந்திய பாண்டவர்களான நம்மால் துரியோதனாதிகளை கொன்றும், யாதவர்களால் சால்வன் முதலியோர்களை வதைத்தும், யாதவர்களை அவர்களுக்குள்ளேயே சண்டையிடச் செய்தும் உலகின் சுமையை பகவான் குறைத்தார். ஸ்ரீகிருஷ்ணன் இடம் நேரம் இவற்றிற்கு ஏற்பவும் மனசஞ்சலத்தை போக்குவதும் பொருள் பொதிந்ததுமான கண்ணனது சொற்களை நினைக்க நினைக்க, அந்த பகவத்கீதை நினைக்க நினைக்க அவை என் மனத்தை அபகரித்து செல்கின்றன. இடம் நேரம் இவற்றிற்கு ஏற்பவும் மனசஞ்சலத்தை போக்குவதும் பொருள் பொதிந்ததுமான கிருஷ்ணனுடைய சொற்களை நினைக்க நினைக்க அவை என் மனத்தை அபகரித்து செல்கின்றன. சூதர் கூறுகிறார், இவ்வாறு திடமான பிரேமையோடு கிருஷ்ணன் திருவடி தாமரைகளையே நினைக்கும் அர்ஜுனனின் மனம் மாயை என்னும் குறை நீங்கி அமைதியுற்றது. பகவானது திருவடி தியானத்தால் அர்ஜுனனின் பக்தி மேலும் திடமானது. அவனது மனத்திலுள்ள காமாதி தோஷங்கள் விலகின, மனம் தெளிந்தது. போர் முனையில் பகவானால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதை வெகுகாலம் கழிந்து விட்டதாலும் அரசு காரியங்களில் ஈடுபட்டிருந்ததாலும் சற்றே மறைந்தது போல் ஆயிற்று. கண்ணன் திருவருளால் அந்த ஞானத்தை திரும்பவும் பெற்றான். அந்த பிரம்ம ஞானம் ஏற்பட்டதால் பிரகிருதி என்ற மாயை மறைந்து, அவித்தை மற்றும் முக்குணங்களால் ஏற்படும் விகாரம் மறைந்து, இவ்விரண்டும் மறைந்ததால் துவந்தபாவம் விடுபட்டது. அதனால் லிங்க சரீரம் அழிந்து ஸ்தூல சரீரம் மட்டும் இருந்தது. அதிலிருந்தும் இப்பொழுது விடுபட்டு அத்வைத நிலை பெற்று சோகமற்ற பிரம்மஸ்வரூபமாகவே ஆயினான் அர்ஜுனன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வைகுண்டம் அடைந்ததையும் யாதவ வம்ச அழிவையும் கேட்ட தர்மபுத்திரர் மனோதிடம் கொண்டு சொர்க்கம் செல்ல எண்ணினார். யாதவ வம்ச நாசத்தையும் கண்ணன் வைகுண்டம் அடைந்ததையும் அர்ஜுனன் கூற கேட்ட குந்தி தேவியும் பகவானிடமே ஏகாந்த பக்தியுடன் மனத்தை அர்ப்பணம் செய்து பிறப்பு இறப்பு என்கிற உலகியல் தலைகளிலிருந்து விடுபட்டு கிருஷ்ணன் திருவடியை அடைந்தாள். கிருஷ்ண பரமாத்மா காலில் குத்திய முல்லை வேறொரு முள்ளினால் எடுப்பது போல பூபாரம் என்கிற குத்திய முல்லை தான் அவதாரம் செய்தல் என்கிற முள்ளினால் எடுத்துவிட்டு பின்பு இரு முள்ளையும் தூக்கி எறிவது போல எது வம்சத்தாரையும் தன் உடலையும் போக்கிக் கொண்டார். பகவானுக்கு பிறப்பும் இறப்பும் எல்லைதானே. பகவானுடைய லீலா வினோதங்கள் எல்லாம் மனுஷனுக்கு அப்பாற்பட்ட தெய்வீக செயல்கள் அல்லவா. நடிகன் நாடகத்தில் பற்பல வேடங்கள் தரித்து நடித்து பின்பு அவ்வேடத்தை கழித்து விடுகிறான் அல்லவா. அதேபோல் பகவானும் மத்ஸ்யம் கூர்மம் முதலிய வேடங்கள் தாங்கிய பின் தன் உடலை நீக்கியது போல இப்போது ஸ்ரீ கிருஷ்ண சரீரம் ஏற்று பூபாரம் களைந்து அவ்வுடலையும் மறைத்தருளினார். அனைவரும் விரும்பி கேட்கும் திருவிளையாடல்கள் புரிந்த கிருஷ்ண பரமாத்மா என்றைய தினம் தன் உடலை நீத்து வைகுண்டம் சென்றாரோ அன்றே அஞ்ஞானிகள், அதாவது பண்படாத மனமுடையவர்கள் அதர்மத்தில் ஈடுபடுவதற்கு காரணமாகிய கலிபுருஷன் தோன்றினான். அப்பொழுது அறிஞரான தர்மதந்தனர் தன் நகரத்திலும் ராஜ்யத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மனதிலும் பேராசை, பொய், கபடு, இம்சை முதலிய அறஞ்சாரா தீய குணங்கள் பரவுவது கண்டு களி பிறந்துவிட்டது என்று அறிந்து இவ்வுடலை
இவ்வுலகை நீத்து மேலுலகம் செல்ல மனம் கொண்டார். பேரரசரான தர்மபுத்திரர் தன்னொத்த குணங்களும் வினயமும் உள்ள தன் பேரனான பரிஷத்திற்கு கடல் சூழ்ந்த இவ்வுலகத்திற்கு தலைவனாக அஸ்தனாபுரத்தில் முடிசூட்டினார். அனிருத்தன் மகனான வஜ்ரநாபன் என்பவனை சூரசேன தேசத்திற்கு அரசனான வடமதுரையில் முடிசூட்டினார். பின்பு தர்மர் பிரஜாபதியை தெய்வமாக கொண்ட பிராஜாபத்தியம் என்கிற இஷ்டியை செய்து கார்கபத்தியம் என்கிற தீயை தன்மேல் ஆத்ம சமாரோபணம் செய்து ஏற்றி கொண்டார். தினமும் இல்வாழ்வான் என்பான் கார்கபத்தியம், தக்ஷணம், ஆகவனியம் என்கிற 3 அக்னிகளையும் வளர்த்து ஹோமம் செய்ய வேண்டும். துறவு மேற்கொள்ளும் போது அந்த 3 அக்னிகளையும் தனக்குள்ளே ஆவாகனம் செய்து கொள்வான். தர்மர் இப்போது அனைத்தையும் விடுத்து துறவு மேற்கொள்ளப் போவதால் அந்த தீக்களையும் தன்னுள் அடக்கி கொண்டார். அங்கேயே தன் அரண்மனையிலேயே பட்டு வஸ்திரங்கள், ஆடை ஆபரணங்கள், நான் எனது என்கிற அகங்காரம், மமகாரங்கள், அவற்றிற்கு காரணமான தலைகள் ஆகியவற்றை உதறி தள்ளினார். பின் வாக்கு முதலிய பொருள்களை மனத்திலும், மனத்தை பிராணனிலும், பிராணனை அபானத்திலும், அபானத்தையும் அதன் செயலான வெளியேற்றுகிறதையும், அதன் அதிர்ஷ்டான தேவதையான மிருத்யுவிலும், அந்த மிருத்யுவை 5 பூதங்களாலான இவ்வுடலிலும், பின் இவ்வுடலை சத்துவம் முதலிய முக்குணங்களிலும், அம்மூன்றையும் அந்த முக்குணங்களையும் அனைத்துக்கும் காரணமான அவித்தையிலும், அதாவது பிரகிருதியிலும், அவித்தை ஜீவனிலும், அந்த ஜீவனை மாறுபடற்ற பரமனிடத்திலும் லயிக்கச் செய்தார். காணப்படும் இவ்வுலகம் அனைத்தும் பிரம்மஸ்வரூபமே என்று உணர்ந்தார். பின்பு மரபுரி உடுத்தி, உணவை வெறுத்து, பேச்சை அடக்கி, மௌன விரதம் பூண்டு, தலையை விரித்து போட்டுக்கொண்டு, தன்னை பார்ப்பவர்கள் ஜடன், பித்தன், பேயன் என்று நினைக்குமாறும், எவரையும் எதிர்பாராமல், செவிடன் போல் எதையும் காதில் கேட்டு கொள்ளாமல், அரண்மனையை விட்டு வெளியேறி மனத்தில் பரபிரம்மத்தை தியானித்த வண்ணம் மகான்கள் செல்லும் வடதிசை நோக்கி கிளம்பினார். கிருஷ்ண தியானத்தில் வடதிசை சென்றவர்கள் திரும்பவும் சம்சார பந்தத்தை அடைவதில்லை. நில உலகில் மக்கள் அதர்மத்தின் தோழனான கலியினால் பிடிக்கப்பட்டது கண்ட பீமன் முதலிய சகோதரர்களும் தமையினரை பின்தொடர எண்ணி வெளியேறினார்கள். தன் அறநெறிகளை சரிவர செய்து முடித்த பாண்டவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனது திருவடி தாமரையே தங்களுக்கு அடைக்கலம் என்றறிந்து அவரையே மனத்தில் தியானித்தனர். பகவானது திருவடிகளை தியானித்ததால் மனத்தில் ஆழ்ந்த பக்தி ஏற்பட்டது. அதனால் மன தூய்மை அடைந்தது. செய்த பாவங்கள் ஒழிந்தன. வேறு எண்ணமின்றி பகவானது அழகான திருமேனியிலே மனம் லயித்தது. பாவமற்றவர்கள் மட்டுமே அன்றோ அதில் லயித்து போவார்கள். அதனால் உலகியல் இன்பங்களில் ஈடுபட கொண்ட தீயோர்களால் அடைதற்கு அரியதும், நிர்மல மனமுடைய சான்றோர்களால் மட்டுமே அடையத்தக்கதுமான நற்கதியை அடைந்தனர். மன அடக்கம் கொண்ட ஞானியான விதுரரும் பகவானையே மனத்தில் தியானித்த வண்ணம் பிரபாச கஷேத்திரத்தில் உடலை விட்டு தன்னை அழைத்து செல்ல வந்த பித்ரு தேவதைகளுடன் தன் இருப்பிடமான வைவஸ்வத பட்டணத்தை, அதாவது யமபுரியை, வைவஸ்வத பட்டணத்தை அடைந்தார். தன் கணவன்மார்கள் தன்னையும் எதிர்பார்க்காமல் சென்றதை கண்ட திரௌபதி வாசுதேவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடமே தீவிரமான பக்தி கொண்டு அவரையே அடைந்தாள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு மிகவும் அன்பர்களான பாண்டவர்களின் பரிசுத்தமான சொர்க்காரோகணத்தை முக்தி அடைந்த இந்த வைபவத்தை சிரத்தையுடன் கேட்பவன் பகவானிடம் பக்தி பெற்று மோட்சத்தை அடைவான். ஏனெனில் அந்த வரலாறு பரம மங்களத்தை அளிக்கக்கூடியது. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 1வது ஸ்கந்தத்தில் 15வது அத்தியாயம் முற்றிற்று. பதினாறாவது அத்தியாயம் பரிஷத்தின் திக்விஜயம். சூதர் கூறுகிறார், சௌனக முனிவரே, பிறகு மகா பாகவதரான பரிசுத்த மகாராஜன் அந்தன சான்றோர்களின் அறிவுரைப்படி இந்த உலகை பரிபாலித்து வந்தான். அவன் பிறந்தபோது ஜோதிட வல்லுநர்கள் கூறியபடியே அவன் அனைத்து நற்குணங்களும் நிரம்பியவனாக விளங்கினான். அவன் தன் மாமன் உத்தரனின் மகளான இராவதியை மணந்து ஜனமேஜயன் முதலான 4 குமார்களை பெற்றெடுத்தான். சரத்வான் குமாரரான கிருபாச்சாரியரை உருவாக கொண்டு கங்கை கரையில் அந்தணர்களுக்கு நிறைய தட்சணைகள் தந்து 3 அஸ்வமேத யாகங்களை செய்தான். அந்த யக்ஞத்தில் தேவர்கள் நேரிலேயே காட்சி தந்து ஆவிர்வாகம் பெற்று சென்றனர். அப்படிப்பட்ட மகாத்மா பரிஷத்து வீரனான பரிஷத்து திக்விஜயம் செய்து வரும்போது ஓரிடத்தில்
சூத்திரனான கலிபுருஷன் அரசனை போல் வேடம் தாங்கி ஒரு காளையையும் பசுவையும் காலால் உதைப்பதைக் கண்டு அவனை பிடித்து தண்டித்தான். சவுனகர் கேட்கிறார், பரிசுத்த மகாராஜா திக்விஜய காலத்தில் ஏன் கலியை தண்டித்தார்? பசுவை காலால் உதைத்த அரச வேடம் தாங்கிய அந்த வேளாளன் யார்? பரமபாக்கியம் செய்தவர் தாங்கள். இந்த நிகழ்ச்சி கிருஷ்ணனின் திருவிளையாடல்களோடு ஒன்றிருக்குமே ஆனால் கூறுங்கள், அல்லது பகவானின் திருவடிகள் தாமரையில் பெருகும் தேனியை பருகும் பக்தர்களை பற்றியதாகவாவது இருக்குமானால் கூறுங்கள். வேறு வெட்டி பேச்சுகளால் யாது பயன்? அதனால் நமது ஆயுள்தான் வீணாகிறது. சூத புராணிகரே, மனிதர்கள் அற்ப ஆயுள் உடையவர்கள், மரணமடையக்கூடியவர்கள், ஆயினும் முக்தியை விரும்புபவர்கள். அவர்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு இங்கு நைமிசாரணத்தில் நடக்கும் சத்திர வேள்வியில் சாமித்திர கர்மா நடைபெறும் போது நேரில் வருகை தரும்படி யமதர்மராஜனை அழைத்துள்ளார்கள். அவர் இங்கிருக்கும் வரை எவருக்கும் மரணம் ஏற்படாது. மானிட உலகில் அனைவரும் பகவானுடைய திருவிளையாடல்கள் ஆகிய அமுதை பருக வேண்டும் என்பதற்காகவே மகரிஷிகள் யமதர்மராஜனை இங்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். சோம்பேறியும் அறிவெளியும் அற்பாயிலும் கொண்ட மனிதனின் ஆயுள் இரவில் தூக்கத்திலும் பகலில் பயனற்ற மற்ற செயல்களினாலும் வீணாகிறது. சூதர் கூறலானார், பரிசுத்து அஸ்தனாபுரத்தில் ஆட்சி புரியும் போது அவனது சேனைகள் பரிபாலனம் செய்யும் இடங்களில் கலிபுருஷன் நுழைந்தான் என்கிற கசப்பான செய்தியை கேட்டதும் போர் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டதால் வீரபுருஷனான அவன் போருக்கு தயாராகி வில்லை கையில் ஏந்தினான். தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலார்படை என்கிற 4 வகை சேனைகள் புடைசூழ சியாம வண்ண அதாவது கண்ணுங்கரையில் இருக்கிற குதிரைகளை பூட்ட பெற்று சிங்கக்கொடியுடன் நன்கு அலங்கரிக்கப்பட்ட தனது தேரில் திக்விஜயம் செய்ய தான் நகரிலிருந்து புறப்பட்டான். பத்ராஸ்வம், கேதுமாலம், பாரதம், உத்தரகுரு, கிம்புருஷன் முதலிய எல்லா தேசங்களையும் வென்று கப்பங்களை பெற்றுக்கொண்டான். செல்லும் இடங்களிலெல்லாம் கிருஷ்ணனுடைய பெருமை, தன் முன்னோர்களது பாண்டவருடைய புகழ், அஸ்வத்தாமனின் பிரம்மாஸ்திரத்திலிருந்து கிருஷ்ணன் தன்னை காத்தது, யாதவ் பாண்டவர்களுக்கு இடையிலான நட்புறவு, கண்ணனிடம் அவர்களுக்கு இருந்த பக்தி முதலியவற்றை செவிகுளர கேட்டு பெருமை படைத்த பரிசுத்த மகாராஜன் அன்பினால் கண்கள் மலர பெரும் மகிழ்ச்சி கொண்டு கண்ணனின் பெருமைகளை கூறியவர்களுக்கு பொன்னு ஆரங்களையும் விலையுயர்ந்த பட்டாடைகளையும் அளித்தான். பகவான் தன் இனிய நண்பர்களான பாண்டவர்களுக்கு தேரோட்டினார். மந்திர ஆலோசனைகளில் கலந்து கொண்டார். ராஜசூய யாகத்தை காண வருபவர்களின் திருவடிகளை அலம்பும் கைங்கரியம் செய்தார். தோழனாக தூது சென்றார். இரவில் கையில் வேலேந்தி பாசறையின் வாயில் காவல் இருந்தார். அவர்களோடு சேர்ந்து பாண்டவரோடு சேர்ந்து உலாவினார். அவர்களது நற்செயல்களை புகழ்ந்து பேசினார். தானே சில சமயங்களில் தர்மரை வணங்குவார். உலகத்தார் பாண்டவர்களை வணங்கும்படி செய்தார். இவ்வாறு தன் முன்னோர்களுக்கு பகவான் செய்த மகத்தான உதவிகளையும் பரஸ்பரம் கொண்டிருந்த அன்பு பிணைப்பையும் செவிகுளர கேட்ட பரிசுத்த மகாராஜன் பகவான் கிருஷ்ணனது திருவடிகளில் மேலும் பக்தியை வளர்த்து கொண்டான். அரசன் பரீட்சித்து தன் முன்னோர்கள் காட்டிய அறநெறியில் தினமும் ஒழுகி வருங்கால் இப்போது சமீபத்தில் நடந்த ஒரு வியப்பான செய்தியை கூறுகிறேன், கேளுங்கள். எருது உருவு கொண்டு, அதாவது காளை உருவம் கொண்டு தர்மதேவன் ஒற்றை காலால் நடந்து செல்கையில் கண்டை எழுந்த கதரும் பசு போல் கண்ணீர் மல்க ஒளியெழுந்த முகத்துடன் பசு உருவம் தாங்கி நிற்கும் பூமாதேவியை பார்த்து கேட்டான். தர்மதேவதை கேட்டது பூமதேவியை பார்த்து, மங்களமானவளே, உன் உடல் நலம்தானே? முகம் வாடி களையெழுந்து காண்கிறாயே, உன் மனத்தில் என்ன வருத்தமோ? தாயே, தூரத்தில் இருக்கும் உன் உறவினர் யாரையாவது நினைத்து வருந்துகிறாயா? 3 கால்களை இழந்து ஒற்றை காலுடன் இருக்கும் என்னை கண்டு வருத்தமா? அல்லது அறநெறி தவறிய அற்பர்கள் என்னை ஆளப்போகிறார்களே என்று வருந்துகிறாயா? அல்லது இனி வேள்விகள் நடக்காதே, தேவர்களுக்கு அவியுணவு கிடைக்காதே என்று தேவர்களை குறித்து கவலையா? அல்லது வேள்வியின்மையால் அவியுணவு பெறாது இந்திரன் மழை பெய்யாது விடுவானே என்று கவலையா? அதனால் நம் மீது வசிக்கும் மக்கள் பஞ்சத்தால் வாடுவார்களே என்றுதான் கவலையா? பூமி பிராட்டியே, அரக்க மனம் கொண்ட மனிதர்களால் மகளிரும் குழந்தைகளும் துன்பப்படுத்தப்படுவார்களே, அந்தணர்கள் வேதம் ஓதியும் அதை தவறான கர்மங்களுக்கு பயன்படுத்தப் போகிறார்களே, பிரம்மத்தினிடம் பக்தியற்ற அறநெறி தவறிய மன்னர்களிடம் வேதமோதிய அந்தணர்கள் வேலை செய்யப் போகிறார்களே என்றெல்லாம் எண்ணி வருந்துகிறாயா? இன்றைய சத்திரிய அரசர்கள் முழுக்க முழுக்க கலியினால் தீண்டப்பட்டு தங்கள் குலதர்மங்களை கைவிடப் போகிறார்களே,
போர் என்ற பெயரில் அரசாங்கங்களை அழிக்கப் போகிறார்களே, கண்ட இடங்களில் மக்கள் முறை தவறி உண்பது, குடிப்பது, உடுப்பது, முழுகுவது, புணர்வது என்றெல்லாம் வாழப்போகிறார்களே என்றெல்லாம் நினைத்து வருந்துகிறாயா? அல்லது அம்மா பூதேவியே, உன் பாரத்தை நீக்க வேண்டிய பகவான் கண்ணனாக அவதாரம் செய்தார். அவர் செய்து போன்ற திருவிளையாடல்களை நினைத்தாலே முக்தி சுகமும் வேண்டாமே என்பார்கள். அவர் நம்மை கைவிட்டு சென்று விட்டாரே என்றுதானே வருந்துகிறாய்? வசுந்தரே, தேவர்களும் பூஜை புரியும் பேறு பெற்றவள் நீ. ஏனெனில் இங்குதான் பகவானது இனிய திருவிளையாடல்களை காணவும் கேட்கவும் அதனால் இன்பம் எய்தவும் முடியும். அப்படிப்பட்ட உன் சௌபாக்கியம் மிகவும் பலமுள்ள காலகதியினால் அபகரித்து கொள்ளப்பட்டதா? எந்த மனோவியாதியால் நீ இவ்வாறு துரும்பாய் இழைத்திருக்கின்றாய்? அந்த காரணத்தை நீ என்னிடம் சொல். பூதேவி கூறுகிறாள், தர்மதேவரே, நீங்கள் இப்பொழுது என்னிடம் கேட்பதெல்லாம் தாங்கள் அறிந்தது தானே. பகவானது கருணையால் தானே தாங்கள் 4 கால்களுடன் விளங்கினீர்கள். அவை உலகிற்கு நன்மை செய்யக்கூடியவனாயிற்றே. உண்மை உரைத்தல், தூயவனாயிருத்தல், பிறர் துன்பம் கண்டு வருந்துதல், கோபத்தை அடக்கி பொறுமையை காத்தல், ஏழை எளியோருக்கு கொடுத்தல், போதுமென்ற மனம், தீய வழி நில்லாமை, மன ஒழுக்கம், புறப்பொறிகளில் அடக்கம், அதாவது புலனடக்கம், தனக்குரிய தர்மநெறியில் நிற்றல், வேண்டியவன் வேண்டாதவன் என்கிற வேறுபாடின்மை, பிறர் குற்றத்தை பொறுத்தல், லாபம் கிடைப்பினும் அதில் பற்றின்மை, நூல்களை ஆராயுதல், ஆத்ம ஞானம், ஆசையின்மை, தவறை கண்டு கண்டித்தல், போரில் போராமை, ஆண்மை, தேஜசு, மகிமை, உடல் வலிமை, செய்ய வேண்டிய காரியங்களில் மறவாமை, பிறருக்கு அடிமைப்படாமல் இருத்தல், செயலாற்றும் திறன், அழகு, வியாகுலம், அடையாளம், இளகிய மனம், அறிவுத்திறன், வினயம், ஒழுக்கமுடைமை, ஞான கர்ம இந்திரியங்களின் திறன், இன்பத்தின் இருப்பிடம், அதாவது இன்பம் நுகர்தலுக்கு தாளாமையின்மை, கலங்காமை, சஞ்சலமற்ற தன்மை, அதாவது ஈடுபாடு, அதாவது சிரத்தை, புகழ், எல்லோராலும் கௌரவிக்கப்படுதல், செருக்கின்மை ஆகிய குணங்களும் சான்றோர்கள் விரும்பும் மற்றுமுள்ள பல குணங்களும் இயற்கையிலேயே அமைந்து அவை என்றும் குறைவுபடாமல் நிலவும் குணக்கடலான ஸ்ரீ கிருஷ்ணன் இல்லாத உலகமாகிவிட்டதே. இத்தனை குணங்களும் பூர்ணமாக கிருஷ்ணனிடத்தில் நிறைஞ்சிருக்குதான். அப்படிப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணன் இல்லாத உலகமாகிவிட்டதே. மேலும் கலிபுருஷன் வேறு இவ்வுலகை பார்க்கிறானே என்றுதான் வருந்துகிறேன். என்னையும் தேவர் தலைவனான தங்களையும் தேவர்களையும் ரிஷிகளையும் பிதர்களையும் சாதுக்களையும் அனைத்து வருணத்தவர்களையும் நினைத்தே நான் வருந்துகிறேன். பகவானையே தஞ்சமென கொண்ட பிரம்மா முதலிய தேவர்கள் மகாலட்சுமியின் கடாட்சத்திற்காக பல காலம் தவம் செய்கிறார்கள். ஆனால் அந்த தேவியோ தனது வாழ்விடமான தாமரை பூத்த தடாகத்தை விடுத்து பகவானது பாத கமலங்களின் அழகில் மயங்கி அங்கேயே வாசம் புரிகிறாள். தாமரை, வஜ்ரம், அங்குசம், துவஜம், கொடி முதலிய ரேகைகள் அமைந்த பகவானது அழகு வாய்ந்த திருவடிகள் என்மேல் சஞ்சரித்ததால் உலகங்களும் மிகுந்த சௌபாக்கியம் உடையவளாக நான் விளங்கினேன். அதனால் சிறிது செருக்கடைந்த என்னை பகவான் கைவிட்டு விட்டார். எனது பெருமைக்கு இது முடிவு காலம் என எண்ணுகிறேன் என்று பூமாதேவி கூறுகிறாள். பூமியில் தானே பகவான் நடமாடினார், அதனால் பூமி செழிப்பாக இருந்ததுதான். கொஞ்சம் கர்வம் அடைந்து விட்டாலாம் பூமாதேவி அப்படின்னு அவளே சொல்கிறான். அதனால தான் பகவான் என்னை கைவிட்டு வைகுண்டத்துக்கு போயிட்டார். இப்போ கலியுகம் பிறந்து விட்டது, அவஸ்தைப்படுவேன் அப்படின்றான். நூற்றுக்கணக்கான அக்ஷயினி சேனையாக விளங்கிய நலிந்த அசுர வம்சத்து அரசர்களை கழிந்து என் பாரத்தை போக்கினார். 3 கால்களை இழந்து வருந்தும் தர்மதேவதையான தங்களை வீர செயல்களினால் 4 கால்களுடன் விளங்க வைக்கவே எது வம்சத்தில் அழகு திருமேனியராக தோன்றினார். அவர் வடிவெடுத்தது அவரது இச்சையாலேயே அன்றோ? மேலும் ஸ்ரீ கிருஷ்ணன் தனது அன்பான பார்வை, மனோஜமான புன்னகை, இன்சொல் ஆகியவைகளால் யானே கற்பரசி என்று செருக்கடைந்த சத்தியபாமை முதலிய தன் மனைவிகளின் செருக்கை நீக்கினார். அந்த பகவானது திருவடிகள் என் மீது பட்டதால் என்னுடலில் தானியங்கள், பயிர் பச்சைகள் என்கிற மயிர்கூச்சல் உண்டாயிற்று. புருஷோத்தமனான அந்த கண்ணனின் பிரிவை எந்த பெண்தான் பொறுத்து கொள்ள முடியும்? இவ்வாறு தர்மதேவதையும் பூதேவியும் உரையாடி கொண்டிருக்கும் போது மன்னன் பரிசித்து கிழக்கு நோக்கி பாயும் சரஸ்வதி நதிக்கரையை குருஷேத்திரத்தை அடைந்தான். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 1வது ஸ்கந்தத்தில் 16வது அத்தியாயம் முற்றிற்று. 17வது அத்தியாயம். பரிசித்து கலியை கடிதல்.
சூத புராணிகர் கூறுகிறார், சரஸ்வதி நதிக்கரையில் அரசு வேடம் தரித்த ஒரு வேளாளன் சூத்திரன் காப்பாற்றுவதற்கு யாருமில்லை என்பது போல் நினைத்து கையில் பிரம்பு கொண்டு ஒரு பசுவையும் ஒரு காளையும் அடிப்பதை அரசன் பரிசித்து கண்டான். சூத்திரன் ஆனதால் அடிக்கப்படும் அந்த காளி தர்ம தேவதை தாமரை தண்டு போல் வெளுத்திருந்தது. ஒற்றை காலுடன் வருந்தி பயத்தால் நடுநடுங்கி சிறுநீர் கழித்து கொண்டிருந்தது. பரிசுத்து அங்கு கண்ட பசுவோ அக்னிஹோத்திரம் முதலிய தர்ம காரியங்களுக்காக பாலை கறப்பது. சூத்திரன் காலால் உதைப்பதால் கருணைக்காக ஏங்கி நிற்பது. கன்றும் இல்லை, முகத்திலோ கண்ணீர், புல்லுக்காக ஏங்கி இழைத்த உடல். தங்கமயமான தேரில் நிற்கும் பரிசுத்து இதை கண்டு வில்லில் நானேற்றி இடிமுழக்கம் போன்ற உரத்த குரலில் கேட்டான், நான் காத்து நிற்கும் இவ்வுலகில் பலமற்றவர்களை வீணிலே துன்புறுத்தும் பலவானான நீ வெளித்தோற்றத்தில் அரசனைப் போலிருக்கிறாய், ஆனால் செயலிலோ நீச்சனாக காண்கிறாயே, நீ யார்? காண்டிபனான அர்ஜுனனுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வைகுந்தம் சென்ற பின் ஒருவரும் இல்லாத இவ்விடத்தில் நிரபராதிகளாய் தண்டிக்கும் நீ குற்றவாளியே. ஆகவே நீ வதைக்கப்பட வேண்டியவன். இது தர்ம தேவதையை பார்த்து பரிசுத்து கூறுகின்றான், தாமரை தண்டு போல வெளுத்து 3 கால்களை இழந்து ஒற்றை காலில் நின்று காலை உரு தாங்கி நிற்கும் நீர் யார்? தேவதையா? உன்னை கண்டு நான் மிகவும் வருந்துகிறேன். குருவம்சத்தரசர்களின் தோல் வலிமையால் பரிபாலிக்கப்படும் இவ்பூமியில் உன்னை தவிர வேறு எந்த பிராணியும் கண்ணீர் சிந்தியதில்லை. காமுதேனுவின் குமாரா, வருந்தாதே. இந்த வேளாளனிடம், இந்த சூத்திரனிடம் பயம் கொள்ளாதே. அம்மா தீயோர்களை தண்டிக்க நான் இருக்க நீ ஏன் அழுகிறாய்? உனக்கு நன்மையே விளையும் என்று பூமி தேவியையும் பார்த்து கூறினார். பூமி தேவியும் தர்ம தேவதையும் பார்த்து கூறுகிறார் பரிசுத்து. நன்காய், எந்த அரசனது ஆட்சியில் தீயோர்களை கண்டு மக்கள் பயமடைகிறார்களோ அந்த மதம் கொண்ட மனிதனின் புகழ், ஆயுள், செல்வம், மேலுலகம், உயர்ந்த கதி ஆகியனவெல்லாம் அழிகின்றன. துன்பமடைந்தவர்களின் துன்பத்தை துடைப்பதுதான் அரசனது முதல் கடமை. ஆகவே பிராணிகளுக்கு துன்பம் தரும் இந்த தீயோனை கொல்லப்போகிறேன். காளையே, உன் 4 பாதங்களில் 3 கால்களை வெட்டியவன் யார்? ஸ்ரீ கிருஷ்ண பக்தனான அரசனது ஆட்சியில் உன்னை போன்று யாரும் துன்பம் அடையக்கூடாது. விருஷபமே, குற்றம் புரியாத சாதுவாகிய உன்னை உருக்குலைய வைத்தவன் யார்? சொல், இது பாண்டவர்களின் புகழுக்கு இழுக்கன்றோ? உனக்கு நன்மை உண்டாகட்டும். குற்றமற்றவர்களுக்கு துன்பமளிப்பவனுக்கு எங்கும் எப்போதும் என்னிடம் பயம் உண்டு. தீயோர்களை தண்டித்தால்தான் சான்றோர்கள் சுகமாக இருக்க முடியும். குற்றமற்றவர்களுக்கு அடக்குவாரின்றி பயமின்றி எவன் துன்பம் தருகிறானோ அவன் தேவனே ஆனாலும் அவனது கைகளை தோல்வலைகளோடு வெட்டி வீழ்த்துவேன். அபாயமின்றி அமைதியாக இருக்கும் சமயத்தில் அறநெறிக்கு புறம்பாக நடப்பவர்களையும் பிற தீய நெறிகளில் செல்பவர்களையும் தண்டநீதிப்படி தண்டிப்பதும் தத்தம் அறநெறியில் ஒழுகுவோர்களையும் காப்பதும் அரசனது முதல் கடமை. தர்மதேவதை கூறுகிறது, பாண்டவர்களின் உயரிய நற்குணங்களை கண்டுதானே தர்மதேவதை பரிசுத்தில் ரொம்ப சந்தோஷமடைந்து தர்மதேவதை கூறுகின்றது. என்ன கூறுறதுன்னா, தர்மதேவதை கூறுகிறது, பாண்டவர்களின் உயரிய நற்குணங்களை கண்டுதானே ஸ்ரீகிருஷ்ணன் அவர்களுக்காக தூது போதல், தேரோட்டுதல் முதலிய செயல்களை செய்தார். அவர்கள் வம்சத்தில் தோன்றிய தாங்கள் துன்பத்தால் அழிந்தவர்களுக்கு அபயமளிக்கும் சொற்களை கூறுவது நியாயம்தானே? அரசே, சாஸ்திரங்களில் தர்ம நெறிகள் பலப்படியாக கூறப்பட்டுள்ளதால் நாங்கள் அதை சரிவர புரிந்து கொள்ள இயலவில்லை. ஆகவே எங்கள் துன்பத்திற்கு காரணமானவன் யார் என்று தெரியவில்லை. வேத புத்தியற்ற யோகிகள் தனக்குத்தானே துன்பத்திற்கு காரணம் என்கின்றனர். சில ஜோதிடர்கள் விதிதான் காரணம் என்கிறார்கள். வேறு சில மீமாம்சகர்கள் கர்மவினைதான் காரணம் என்கிறார்கள். மற்றும் சிலர்கள் சார்வாகர்கள் இயற்கைதான் காரணம் என்று கூறுகிறார்கள். இன்னும் சிலர்கள் தெய்வமே காரணம் என்கிறார்கள். இன்னும் வேறு சிலர் மனம் வாக்கு கட்டாத பகவானிடமிருந்து துன்பங்கள் உண்டாகின்றன என கருதுகின்றனர். இதுக்கு முன்னாடி சொன்ன தெய்வமேன்றது கிரக சூழ்நிலைகளால் தனக்கு துன்பம் வருகிறது என்று சொல்கிறார்கள் சில பேர். வேறு சிலர் மனம் வாக்குக்கு எட்டாத பகவானிடமிருந்து தான் துன்பங்கள் உண்டாகின்றன என கருதுகின்றனர். சிலர் துன்பத்தின் காரணத்தை மனத்தாலோ சொல்லாலோ விளக்க முடியாது என்கின்றனர். சில பேர் தன்னுடைய சுபாவம்தான் துன்பத்துக்கு காரணம் என்கின்றனர். அரசே, இவற்றில் எது சரி என்பதை அறிவால் நீயே அறிந்து கொள். நீ தான் ராஜாவாச்சே, உனக்கு தான் எல்லா தர்மங்களும் தெரியுமே. நீயே தெரிந்து கொள். எதனால் ஒரு மனுஷனுக்கு துன்பம் ஏற்படுது நீயே தெரிந்து கொள். தெரிந்து அதுக்கேற்ற மாதிரி தண்டனை கொடு. சூதர் சொன்னார், சௌனகரே, தர்மதேவதை இவ்வாறு கூறியதும் அரசன் பரீட்சித்து மனம் தெளிந்து
வருத்தம் ஒழித்து அமைதியாக அவனிடம் கூறலானான். அரசன் பரிசித்து கூறுகிறான், தர்மம் அறிந்தவனே, தர்மத்தை கூறுவதால் விருஷபேடம் தாங்கி நீக்கும் தர்மதேவனே நீ என்று நான் நினைக்கின்றேன். அதர்மத்தை செய்தவனுக்கு எந்த நரகம் முதலியன உண்டோ அதே நரகம் அந்த அதர்மத்தை செய்தவனை சுட்டி காட்டு அதே நரகம் அந்த அதர்மத்தை செய்தவனை காட்டி கொடுப்பவனுக்கும் உண்டு இல்லையா? அல்லது பகவானது மாயையின் செயல் மனிதர்களின் மனத்திற்கும் வாக்கிற்கும் நிச்சயம் எட்டாதது என்பது தெளிவு. முன்பு கிருதயுகத்தில் தவம், ஒழுக்கம், தயை, சத்தியம் என்ற 4 கால்களுடன் நீ இருந்தாய். பின் காலத்தின் கோலத்தினால் செருக்கு, புணர்ச்சி, புத்தி மயக்கம் இவைகளால் உனது 3 கால்களும் ஊனமடைந்தன. தர்மதேவனே, இப்போது இந்த கலியுகத்தில் சத்தியம் என்கிற ஒரே பாதம்தான் மீதம் இருக்கிறது. அதை கொண்டு எப்படியோ நீ உன்னை காத்து கொள்கிறாய். பொய்யால் வளரும் அதர்மரூபியான கலிபுருஷன் அந்த காலையும் ஊனமாக்க முயல்கிறான். இந்த பசு பூமி பிராட்டியே, இவளது பெரும்பாரம் பாரத போர் என்கிற வியாஜத்தினால் பகவானால் இறக்கி வைக்கப்பட்டது. அவரது அழகிய பாதங்கள் பட்டு எங்கும் ஆனந்தமாக இருந்தது. இப்பொழுது பகவான் வைகுண்டம் சென்றதால் பூமாதேவி கிருஷ்ணனுடைய பிரிவால் பொறுமையுள்ள பூமியும் கண்ணீர் விடுகிறாள். மேலும் அந்தணர்களை ஆதரிக்காத சூத்திரர்கள் அரசாட்சியை செய்யப் போகிறார்களே எனவும் வருந்துகிறாள். இவ்வாறு தர்மதேவதையும் பூமி தேவியையும் சமாதானம் செய்து வீரனான பரிஷத்து அதர்மத்துக்கு காரணமான கலிபுருஷனை தண்டிக்க கூர்மையான கத்தியை எடுத்தான். பரிஷத்து தன்னை கொல்ல விரும்பியதை அறிந்த கலிபுருஷன் பயந்து அரச வேடம் கலைந்து அவனது திருவடியில் விழுந்தான். பரிஷத்து ஏழைகளுக்கு இறங்குபவன், சரண் புகத்தக்கோன், பெரும் புகழ் பெற்றவன். தன் காலடியில் விழுந்த கலிபுருஷனை கருணை கொண்டு கொல்லாது விடுத்து புன்முறுவலுடன் பின்வருமாறு கூறலானான். பரிஷத்து கூறுகிறான், மிக்க புகழ் வாய்ந்த குடாகேசனான அர்ஜுனுடைய வம்சத்தில் உதித்த என்னை வணங்கிய நீ எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. ஆனால் நீயோ அறநெறிக்கு புறம்பானவன். ஆகவே என் ஆட்சி நிலவும் இடத்தில், இந்த பிரம்மவத்த தேசத்தில் நீ இருக்கக்கூடாது. எங்கேயாவது ஓடிப்போ. நீ அரசர்களின் உடலில் புகுந்ததால் எங்கும் பிறர் பொருளின் மீது ஆசை, பொய், திருட்டு, தீங்கழிக்கும் எண்ணம், அறநெறி தவறுதல், தரித்திரம், கபடு, பகை, வஞ்சனை ஆகிய அதர்ம நெறி கூட்டமே எங்கும் நிலவத் தொடங்கிவிட்டது. அதர்மத்துக்கு துணை செல்பவனே, வேள்வி முறை அறிந்த அந்தனோத்தமர்கள் இந்த பிரம்மாவர்த்தம் என்கிற தேசத்தில் வேள்வி கடவுளான பகவானை வேள்விகளால் தொழுகின்றனர். யாகத்தினால் யக்ஞபுருஷனை, யக்ஞேஸ்வரனை யக்ஞங்களால் ஆராதிக்கிறார்கள். ஆகவே தர்மம் சத்தியம் நிலவும் இந்த இடத்தில் நீ இருக்கக்கூடாது. யாகத்தையே தன் உருவாக கொண்ட பகவான் ஸ்ரீ ஹரி இங்குள்ள அசையும் அசையா பொருள்கள் அனைத்திலும் உள்ளும் புறமும் காற்று போல் பறந்து விளங்குகிறார். இங்கு அவரை வழிபடுவோருக்கு வீணாகாத இஷ்டங்களையும் மங்களத்தையும் அளிக்கிறார். சூதர் கூறுகிறார், யமனைப் போல் தண்டிக்க கையில் கத்தியை ஏந்திய பரிஷத்து மன்னன் இவ்வாறு கட்டளையிடவே நடுநடுங்கிய கலிபுருஷன் அவனிடம் பின்வருமாறு கூறினான். கலி கூறலானான், சக்கரவர்த்தியே, இந்த புவி முழுவதற்கும் நீயே அரசன். உன் கட்டளைப்படி நான் எந்த இடத்திலும் வசிக்கும் தயார். ஆனால் கையில் வில்லம்பு தரித்துள்ள உன்னை எல்லா இடங்களிலும் காண்கிறேனே. அறநெறி வழுவா அரசனே, தங்கள் கட்டளைப்படி நான் அங்கு இங்கு என்று அலையாதவாறு நிலையாக தங்கி நிற்க உரிய இடத்தை நீங்களே சொல்லுங்கள். சூதர் கூறுகிறார், கலிபுருஷன் இவ்வாறு வேண்டவே அரசன் அவன் வசிப்பதற்காக சூதாட்டம், மதுபானம் செய்யும் இடம், துஷ்டஸ்திரீகள் இருக்கிற இடம், பிராணிவதம் என்கிற 4 இடங்களை அளித்தான். சூதில் பொய் உள்ளது, மதுவில் மதம் உள்ளது, பெண்ணில் காமம் உள்ளது, பிராணிவதையில் கொடூரம் என்கிற 4 வகை பாவங்களும் இந்த 4 இடங்களில் தானே தோன்றுகின்றன. இந்த 4ம் ஒன்றாக இருக்கும் ஒரே இடத்தை தர வேண்டுமென மேலும் கலிபுருஷன் வேண்டவே பரிசுத்து தங்கத்தை இருப்பிடமாக தந்தான். இவ்வாறு பொய், மதம், காமம், அகிம்சை இல்லாமல் இம்சை, பொய், மதம், காமம், இம்சை, பகை என்கிற 5ம் கலிக்கு இடமாயின. தங்கத்தில், செல்வத்தில் முன் கூறப்பட்ட 4 தோஷங்களை தவிர பகை என்கிற 5வது குற்றமும் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால அதர்மத்திற்கு காரணமான கலிபுருஷன் பரிசுத்து அளித்த இந்த 5 இடங்களிலும் அவனது ஆணைப்படி வசிக்கலானான். ஆகையால் உய்ய வேண்டுமென விரும்பும் மனிதன் இந்த பொய் முதலிய 5லும் பற்று வைக்கக்கூடாது. முக்கியமாக மக்கள் தலைவனும் குருவும் அறநெறி இருப்பவனுமான அரசன் இந்த சூது, விபச்சாரம், மதுபானம், மாம்சபக்ஷணம்,
பொருள் மேல் உள்ள ஆசை ஆகிய இவைகளில் ஆசை வைக்கக்கூடாது. யார்? கண்டிப்பாக மக்கள் தலைவன், ஒரு குருஸ்தானத்தில் இருக்கிறவன், தர்மத்தை பின்பற்றி நடப்பவன் நிச்சயமாக இவைகளில் ஆசை வைக்கக்கூடாது. தர்மதேவனின் தவம் ஒழுக்கம் தயை என்னும் ஊனமான 3 கால்களையும் திரும்பவும் அதோடு சேர்த்து வைத்தான். பூதேவியையும் தேற்றரவு தெளிவு செய்து செழிக்க செய்தான். தர்மம் அதன் 4 பாதங்களுடன் ஒழுக்க நெறி நின்றதால் பூமி செழித்தது. இத்துணை பெருமை கொண்ட பரிசுத்து தான் இன்று தர்மர் வனம் செல்லுங்கால் அளித்த ஆட்சி பீடத்தில் வீற்றிருக்கிறான். அஸ்தினாபுரத்தில் இப்பொழுது விளங்கும் வேந்தன் பரிசுத்து குருவம்சத்தவருள் சிறந்தவன், பெரும் பேறு பெற்றவன், புகழில் எல்லை, பேரரசன். இவ்வளவு பெருமை வாய்ந்த அபிமன்யுவின் மகனான இந்த பரிசுத்து உலகை ஆளும்போது நீங்கள் சத்திரவேள்வி செய்ய தீட்சை மேற்கொண்டிருக்கிறீர்கள் இது என்று சூதர் சொல்கிறார் சவுனகாதி மகரிஷியிடத்தில். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 1வது ஸ்கந்தத்தில் 17வது அத்தியாயம் 38 கலி நிகரத்தோடு. இதோட களியை நிக்கரகம் பண்ணதோடு நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்தது நாம் அடுத்த பக்கத்தில் பார்க்கலாம். ராம 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 श्री राम सिंह की जय, श्री प्रेम सदगुरु महाराज की जय, श्रीमद् भागवत भगवान की जय, आंजनेय स्वामी की जय, राम 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 राम।